என்றால் சாம்பலிலிருந்தும் தூசியிலிருந்தும் புழுதியிலிருந்தும் உருவாக்கக்கூடியவர். ஹல்லேலூயா. ஆமா, அப்படியே இந்த சில பேர் சில விஷயங்களை எரிச்சு சாம்பல் ஆக்கிடுவாங்க. அந்த சாம்பலை தண்ணியில கரைச்சு அப்படி ஊத்தி விட்டாங்க அப்படின்னாக்க கொஞ்ச நேரத்துல அது மண்ணோட மண்ணா கலந்து ஒன்றாகி அது இருக்கிற இடம் தெரியாம மறைஞ்சு போயிருது பாருங்களேன். ஆனா தேவன் அந்த சின்ன பார்ட்டிகளை கூட அவர் பார்க்கக்கூடியவராக இருக்கிறபடினால அதுல இருந்து அவர் உருவாக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எசேக்கியேல்கிட்ட கேட்கிறாரு. எசேக்கியேல் புஸ்தகத்துல வாசிக்கிறோம், இந்த எலும்புகள் உயிரடையுமா? அவ தீர்க்கதரிசி சொல்றான், ஆண்டவரே நான் தீர்க்கதரிசி, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை தான் நான் சொல்லுவேன், வேற எதுவும் எனக்கு சொல்ல தெரியாது. அவர் சொல்றாரு, சரி ஓகே, நான் சொல்றது சொல்லு, இந்த எலும்புகள் எல்லாம் உயிரடையும்னு சொல்லு அப்படின்றாரு. அந்த எலும்புகளுக்குள்ள தேவன் என்ன செய்தார் என்றால் வார்த்தை பிரவேசித்து கடந்து சென்று அந்த உலர்ந்து போன எலும்புகளுக்குள்ள தேவன் ஜீவனை கொடுத்து நரம்புகளை, தோள்களை, சதைய, உறுப்புகளை உருவாக்கி மறுபடியும் அதை எழுந்து நிற்கும்படி செய்தார். ஹல்லேலூயா. ஆனா நான் இன்னும் அடுத்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் ஒன்னு சொல்றேன். அந்த எலும்புகளை பவுடர் ஆக்கி தண்ணியில கலந்து அதை ஒண்ணுமில்லாமக்கி போட்டா கூட அந்த சின்ன ஒரு பிசுறுல இருந்து கூட தேவன் உருவாக்க கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில அநேக இடத்துல தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு சின்ன புள்ளியிலிருந்து நான் உருவாக்கக்கூடியவராக இருக்கிறேன். இஸ்ரவேல் தேசத்துல அந்த தீர்க்கதரிசி இந்த ராஜாவை பார்த்து சொல்றான், மழை வரப்போது சீக்கிரம் போங்க. அவன் பாக்குறான்னா மழையே வரலையே. தன்னை வேலைக்கான கூப்பிட்டு போய் பார்த்துட்டு வான்றான். வெளியில போய் பார்த்துட்டு சொல்றான், ஒன்னும் இல்லை, ஒன்னும் இல்லை, ஒன்னும் இல்லை, போய் பாரு 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 பாரு. ஏன்னா எனக்குள்ள கடவுள் ஒன்று சொல்லிட்டாரு, பெரும் மழையின் இறைச்சல் சத்தம் என் காதுகளிலே கேட்கிறது என்று என் தேவன் என்னுடைய சொல்லிவிட்டார் என்றால் அதை கட்டாயமாக செய்யக்கூடியவராக. போய் பாரு பாருண்டா. போய் பார்த்துட்டு 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 கடைசியில் சொல்றான், ஒரு சின்ன கையளவு மேகம் வானத்துல தெரியுது. சரி வந்துரு. தேவன் பெரிய மேகத்தை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறவர் அல்ல, அவர் சின்ன மேகத்தை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த மாலை வேளையில ஒரு சின்ன புள்ளியில இருந்து உங்கள் வாழ்க்கையை தேவன் உருவாக்கக்கூடியவராக. ஆமா, ஒரு சின்ன புள்ளி, ஒரு சின்ன தூசியிலிருந்து தேவன் உருவாக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவராக இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நம் மத்தியிலே வந்திருக்கிறாரு. அந்த பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறாரு. நீ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற காரியங்கள் பெரிய காரியங்கள் உனக்கு, ஆனால் அது எனக்கு ரொம்பவும் சின்ன தூசிய போன்ற ஒரு காரியம். அதை உன் வாழ்க்கையில நான் எப்படியும் செய்யக்கூடியவராக இருக்கிறேன். ஹல்லேலூயா. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை, ஒன்றுக்கும் உதவாதவர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இந்த ஆலயத்திற்குள்ள மாத்திரமல்ல, இந்த ஆலயத்திற்கு வெளியில இருந்து கூட கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களோடு கூட இன்றைக்கு ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நீ உடைந்த பாத்திரமாக இருக்கலாம், அநேகரால் நீ உடைக்கப்பட்டு இருக்கலாம், அநேகரை நம்பி நீ உடைக்கப்பட்டு இருக்கலாம், அநேகர் இடத்துல நீ ஏமாந்து இருக்கலாம், நம்புன என்னை ஏமாத்திட்டீங்கன்னு சொல்லி இருக்கலாம். நான் சொல்றேன், இன்னைக்கு ஆண்டவர் உன்னோடு தான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. உடைந்த பாத்திரம்னு அநேகர் உன்னை ஒதுக்கி தள்ளலாம், வெளியில தள்ளலாம், ஆனால் இந்த தேவன் ஒருவர், இயேசு என்னும் ஒருவர் உனக்காய் காத்து கொண்டிருக்கிறார். நீ உடைக்கப்பட்ட நிலையில அவரிடத்துல வந்தாலும் உன்னை உருவாக்கி உன்னை உடைக்கப்பட்டவர்களுக்கு முன்பாக உன்னை ஒரு மிகவும் அற்புதமான ஒரு வாழ்க்கை வாழும்படி செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போமா? நன்றி 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 தகப்பனே, நன்றி தகப்பனே. மாலை வேளையில எங்களை நாங்கள் முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன ஒரு விசுவாசம், இந்த சின்ன ஒரு புள்ளியிலிருந்து எங்கள் வாழ்க்கையை நீங்கள் உருவாக்கக்கூடியவராக இருக்கிறீர் ஆண்டவர். இந்த மாலை வேளையை நாங்கள் உமக்கு தருகிறோம். எங்களை ஆளுகை செய்வீராக, எங்களோடு பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த மாலை வேளையை நம் மத்தியில் இருக்கிறாரு. அவரை உணரக்கூடிய விதத்தில் தேவன் நம் மத்தியில் அவர் பேசக்கூடியவராக இருக்கிறாரு. தேவன்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு தன்மை என்னன்னாக்க, தன்னை அவர் வெளிப்படுத்தக்கூடியவராக, ஆமா, நீங்க உணரக்கூடிய விதத்துல தன்னை வெளிப்படுத்துவார். மாலை மத்தியான வேளையில நான் அப்படியே
கடவுளை அப்படியே கொஞ்சம் தியானிச்சுக்கிட்டே இருந்தேன். தியானிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது உள்ளத்துல அப்படியே ஆண்டவர் பேச ஆரம்பிச்சாரு. பேச ஆரம்பிக்கும் பொழுது என்னோட திருமணத்துக்கு முன்பாக என்னுடைய அம்மா நாஸ்டா கடை போட்டுட்டு இருப்பாங்க. அவங்க நைட்டு 2 மணிக்கு தான் எந்திரிச்சிருவாங்க. எந்திரிச்சு அந்த ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கே ஒரு 5-6 மணி ஆகிடும். அதுக்கப்புறம் கடையை ஓப்பன் பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்துட்டு 4:30க்கெலாம் எந்திரிச்சிருவேன். எங்கள் அம்மா எழுப்பிடுவாங்க. எழுப்பின உடனே சின்ன சின்ன வேலைகளை அவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு அதிகாலை ஜெபத்துக்கு நான் சர்ச்சுக்கு போயிடுவேன். அப்படி சர்ச்சுக்கு போகிறதுக்கு முன்பாக கொஞ்சம் டைம் இருந்தபடினால நான் என்ன பண்ணேன்னாக்க, எங்கள் அம்மா வந்து இப்படி உட்காந்து ஸ்டவ்லாம் பற்ற வச்சு சுட்டுக்கிட்டு இருக்காங்க, நாஸ்டா பண்ணிட்டு இருக்கிறாங்க. பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது நான் அப்படி செவுத்தோரமாக உட்காந்து செவுத்தை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி பார்க்குறேன். பார்த்தா எங்கள் அம்மா அழுதுனே இருக்கிறாங்க. நான் கேட்டேன், என்னமாச்சுன்னு கேட்டேன். இல்லைப்பா, நீ ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது உன் பக்கத்தில் 2 பேர் நிற்கிறத நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு மாதிரி அப்படியே புல்லரிச்ச மாதிரி இருந்துச்சு. 2 பேர் நிற்கிற மாதிரி அப்படிமாப்பா, ரொம்ப ஒரு வெள்ளை உருவமாக இருந்துச்சுப்பா. 2 பேர் உன் பக்கத்தில் நிற்கிறாங்க, நிற்கிறத நான் பார்த்தேன்டாங்க. நான் சொன்னேன், சரிம்மா, கடவுளுடைய தூதர்களாக தான் கட்டாயமா இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு நான் கடந்து போயிட்டேன். அந்த காரியங்களை தேவன் எனக்கு ஞாபகப்படுத்திட்டு சொல்றாரு, நீ ஜெபிக்கும் பொழுதெல்லாம் உன் ஜெபத்தை வந்து சக்சஸ் ஆக்குறதுக்கான தூதர்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சில பேர் ஜெபிக்க போகும்போது யோசிக்கிறீங்களா, நான் ஜெபிச்சா நடக்குமா, நான் ஜெபிச்சா கிடைக்குமா, நான் ஜெபிச்சா எனக்கு கர்த்தர் கேட்பாருன்னு கேட்கும் பொழுதே அந்த இடத்துல நீங்க ஃபெயில் ஆடுறீங்க. நீங்க ஜெபத்துக்குள்ள போயிட்டு உட்கார்ந்து, என் அப்பா கிட்ட நான் பேச போறேன், அவர் எதை கேட்டாலும் எனக்கு கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறான்னு சொல்லி நீங்கள் முழங்கால் படியிட்டு முழு இருதயத்திலும் தெய்வத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கும் பொழுது அவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி உங்களை இன்னும் அதிகமாய் ஜெபிக்கும்படி தூண்டக்கூடியவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நீங்கள் உணரக்கூடிய விதத்திலே அவர் தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காரியத்தை நினைச்சிட்டே இருக்கும் பொழுது கர்த்தர் ஞாபகப்படுத்தும் பொழுது எனக்குள்ள அப்படியே ஒரு விதமான புல்லரிக்கிறது போல ஒரு சீன் கிரியேட் ஆயிடுச்சு. பரிசுத்த ஆவியானவர் பேச ஆரம்பிச்சாரு. உனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன் ஒரு நாளும் மூடி போட்டுறக்கூடாது. அந்த வைப்ரேஷன் என்ன பண்ணணும்னாக்க, மற்றவங்களோடு கூட என்ன பண்ணணும்னாக்க ஷேர் பண்ணும் பொழுது அவங்களுக்குள்ளும் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அந்த வைப்ரேஷன் கடந்து போகக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அந்த வைப்ரேஷன் உங்க மேல கடந்து வரக்கூடியதாக இருக்கிறது. ஊழியக்காரரை கொண்டு கர்த்தர் உங்க இடத்துல பேசும் பொழுது அதை நீங்க ரிசீவ் பண்ணும் பொழுது அது என்ன நடக்குதுனாக்க, அது உங்களுக்கு உள்ள போய் அது வேலை செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் சொல்ல இந்த மாலை வேளையில அநேகர் மேல அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வைப்ரேஷன் இறங்கி கொண்டு இருக்கிறது. அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல வந்து இறங்கிட்டாரு அப்படின்னாக்க, அவருடைய தூதர்கள் வந்து உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. உங்களோடு கூட இருந்து அவர் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் என்று கடவுள் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த மாலை வேளையில கர்த்தர் நம்ம மத்தியில் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போமா. நன்றி 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 தகப்பன், எங்களோடு நீர் பேசுவீராக, இடைபடுவீராக. நம்ம உணர விரும்புகிறோம் ஆண்டவரே, நம்ம உணர விரும்புகிறோம், உணரும்படியாகத்தான் வந்திருக்கிறோம். இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தேவனுடைய வார்த்தையை குறித்த ஒரு அறிக்கையை செஞ்சுட்டு அப்படியே கடந்து போகலான்னு விரும்புகிறேன். இந்த அறிக்கையை செய்யும் பொழுதெல்லாம் நான் ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறேன். புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் நம்மை தேவன் சிறந்து விளங்கும்படி ஆமா கட்டாயமா செய்வார். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதை சொல்ல 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 உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு காரியங்களும் தேவன் எவ்வளவு அழகா மாத்துறாருன்னு மட்டும் பார்த்துட்டே இருங்க. உபாகமம் 26:19. நான் உண்டு பண்ணின, நான் படிக்கிறேன், அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். நான் உண்டு பண்ணின எல்லா சாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். ஆமென். அவரை நம்ம நோக்கி பார்த்து அவரை பார்த்து நம்ம சொல்ல போறோம். நீர் உண்டு பண்ணின எல்லா சாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் எங்களை சிறந்திருக்கும்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. ஆமா, தேவன் மிகவும் நல்லவர்.
புகழ்ச்சியில, கீர்த்தியில, மகிமையில உங்களை சிறந்திருக்கும்படி. ஆமா, கட்டாயம் அதற்குரிய வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அதாவது கடவுள் ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கறதுக்கு முன்பாகவே அது என்ன செய்ய போறாரோ அதை பிளான் பண்ணிட்டு தான் வார்த்தையை கொடுப்பாரு. வார்த்தையை கொடுத்துட்டு என்னத்தடா வார்த்தையை வேற கொடுத்துட்டோம், இது எப்படி செய்யறது, எல்லாம் வத்தலும் தொத்தலமா இருக்குது, இதுகளை வச்சு எப்படி நம்ம காலத்தை ஓட்டுறது, இதுகளுக்கு எப்படி பண்றது அப்படின்னு யோசிக்கிறவர் கிடையாது. தாவீதோடு கூட இருந்தவர்களை குறித்து வேதம் சொல்லுது, முறுமுறுக்கிறவர்கள், கடன்பட்டவர்கள், ஆமா பலவீனமானவங்க, யாரு கூட சேர்த்து வீட்டை சொல்லுவாங்க நல்ல சேர்க்கை இருக்கட்டும்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஆனா இவனுடைய சேர்க்கையை பாத்தீங்களா, எல்லாம் வத்தலும் தொத்தலுமா வந்து கூட சேருது. ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை நான் கடவுளை பாக்குறேன், என்ன வத்தலும் தொத்தலையும் வச்சு சீயோன் கோட்டையை பிடிக்கும்படி செய்வீங்களா? அவங்கள வச்சு அவன் பிடிக்கலடா, அத என்ன வச்சுதான் அதை பிடிச்சான். ஹல்லேலூயா. அப்ப கடவுள் நம்ம கூட இருக்கிறவங்கள பார்த்து நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கறது கிடையாது. வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டு தான் நம்மளோட ஆட்களை இன்னும் சொல்ல போனா சேர்க்கிறாரு. ஏன் சேர்க்கிறாருனாக்க அந்த வாக்குத்தத்தத்துக்கு இணையாக இப்படிப்பட்ட மக்களை சேர்த்து இவருடைய வாழ்க்கையை தேவன் மேம்படும்படி செய்கிறார். அதனால சில பேர் கடவுளுடைய வாக்குத்தத்தத்தை பார்த்தோன்னு சுத்தி இருக்கிறவங்க பாக்குறாங்க, படிக்கல, தகுதி இல்ல, கஷ்டப்படுறவங்க, இப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க, இவங்களுக்கு இந்த வாக்குத்தத்தம் வேலை செய்யுமா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆனா கடவுள் சொல்றாரு, அவங்கள பார்த்து வாக்குத்தத்தத்தை கொடுக்கல, அவர் தன்னை நம்பி வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஆகையினால் அந்த வாக்குத்தத்தத்தின்படி அவர் செய்வாரு, உங்களையும் அவர் மாற்றக்கூடியவரா இருக்கிறார். அதனால உங்களுடைய நிலைய கணக்குல வச்சு நான் இப்படி இருக்கிறேனே, இது எனக்கு வேலை செய்யுமா அப்படின்னு மட்டும் ஒரு நாள் கணக்கு போட்டுறாதீங்க. இன்னும் சொல்ல போனாக்க நீங்க உங்களுக்கும் வாக்குத்தத்தத்துக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கு பாத்தீங்களா, அதுதான் இன்னும் ஸ்பீடா வேலை பார்க்கும். அல்லேலூயா. ஆமா, நல்லா படிக்கிற பிள்ளைய பார்த்து 80 மார்க் 90 மார்க் எடுத்துக்கிட்டு இருக்கு, அந்த பிள்ளைய பார்த்து நீ 70 மார்க் எடுப்ப அப்படின்னாக்க அந்த குழந்தை பார்க்கும், நான் ஆல்ரெடி 90 மார்க் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன், ஓ 90 மார்க் எடுக்கிறேன், சரி 95 மார்க் எடுப்ப அப்படி சொல்றவர் கிடையாது. 100க்கு 15 20 மார்க் வாங்கிட்டு இருக்கு பாத்தீங்களா ஒரு குழந்தை, அந்த குழந்தைய பார்த்து கடவுள் சொல்லுவாரு, உன் கிளாஸ்ல பெஸ்ட் ஸ்டூடெண்டா நீ தான் வரப்போற அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த குழந்தைனால விசுவாசிக்க முடியுமா? நான் சொல்றேன், உங்களுடைய குடும்பத்துல, உங்களுடைய சொந்தங்கள் மத்தியில, உங்களுடைய சந்ததியில நீங்க அடைஞ்ச உயர்வையும் ஆசீர்வாதத்தையும் வேறு ஒருவரும் அடைய முடியாதபடி தேவன் உங்களை உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார் என்று நான் சொல்லும் பொழுது உங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, ரொம்பவும் கீழே சார், ரொம்பவும் கீழே இல்ல சார், பூமிக்கும் கீழே போகக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு என்ன கடவுள் உயர்த்த முடியுமா? நான் சொல்றேன், உங்களுக்கு தான் அந்த வாக்குத்தத்தம் ரொம்ப வேகமா வேலை செய்யும். ஹல்லேலூயா. ஆமா, கடவுளுடைய வாக்குத்தத்தம் யாருக்கு ரொம்ப ஸ்பீடா ஒர்க் பண்ணும் அப்படின்னாக்க, யாரு வாக்குத்தத்தத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அது ரொம்ப ஸ்பீடா வேலை பார்க்கும். நான் சொல்றேன், இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கடவுள் செய்யக்கூடிய காரியங்கள் பயங்கரமாக இருக்க போகிறது. அவர் உங்களுக்கு புகழ்ச்சியையும் கீர்த்தியையும் மகிமையையும் கொண்டு வரக்கூடியவராக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போமா? நன்றி 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 தகப்பன், நன்றி ஆண்டவர். இந்த வாக்கு தத்தத்தின்படியே சபை மக்களை நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள கடந்து போகலாம். வேத வசனத்தை படிச்சுட்டு போக கூடாது. ஆங்கிலத்தில் எப்படி வரும்? Don't read the scriptures and pass on, read the scriptures and pass in it. அப்படின்னாக்க வசனத்தை படிச்சுட்டு கடந்து போறவங்களோட வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கும்னாக்க, அவங்க வாழக்கூடிய வாழ்க்கை ரொம்பவும் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு வாழ்க்கையா மட்டும்தான் இருக்கும். ஏன்னா அவங்க வேத வசனத்தை படிச்சுட்டு போயிடறாங்க. பைபிளை படிச்சுட்டு அழகா மூடி ஜிப்பு போட்டு வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இவங்க யார் அப்படின்னாக்கா, பைபிளை படிச்சுட்டு கடந்து போறவங்க. ஆனா வசனத்தை படிச்சுட்டு அந்த வசனத்துல பாஸ் ஆகணும். என்ன பண்ணணுங்க? என்ன பண்ணணும்? வசனத்துல பாஸ் ஆகணும். வசனத்தை பாஸ் பண்ண கூடாது, வசனத்துல பாஸ் ஆகணும். வசனத்தை பாஸ் பண்றவங்களுடைய வாழ்க்கை எப்பயுமே ஒரே மாதிரி வாழ்க்கை தான் வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. ஆனா வசனத்தை பாஸ் பண்றாங்க பாத்தீங்களா, அதுல பாஸ் ஆகிறவங்களுடைய வாழ்க்கை உயர்ந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்களாம் பல வருஷம் எங்களுக்கு தப்பாவே சொல்லி கொடுத்துறாங்க. பைபிள் படிச்சியா, வேதம் வாசிச்சியா? ஆனா அப்புறமேட்டு தான் தெரிஞ்சிச்சு, பைபிளை படிக்கிறதும் வேதத்தை வாசிக்கிறதும் கிடையாது, வேதத்தை தியானிக்கணும். ஹல்லேலூயா. வேதத்தை தியானிச்சீங்கன்னா தான் அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக
இருக்கிறது. சோ வசனத்தை படிச்சுட்டு கடந்து போக கூடாது. நான் சொல்றேன் உங்களுக்கு, இன்னைக்கு நீங்க எத்தனை அதிகாரம் வாசிக்கிறீங்க, எத்தனை புஸ்தகம் வாசிக்கிறீங்கன்றது விஷயமே கிடையாது. ஒரு வசனத்தை வாசிச்சாலும் அந்த வசனத்துல பாஸ் ஆனீங்களான்னு பாருங்க. என்னங்க? அவன் வசனத்துல பாஸ் பண்ணணும். வசனத்தை பாஸ் பண்ணி போயிட்டே இருக்க கூடாது. நான் இன்னைக்கு ஒரு அதிகாரம் வாசிச்சேன், நாளைக்கு 2 அதிகாரம் வாசிச்சேன், அப்புறம் 5 அதிகாரம் வாசிச்சேன், அப்புறம் 10 அதிகாரம் வாசிச்சேன். வாசிக்கிறது இங்க வாசிக்கிற போட்டி கிடையாது சார். வேதம் வாசிக்கிறது போட்டி கிடையாது. வேதம் வாசிக்கிறது உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கக்கூடிய ஒரு செயல். ஒவ்வொரு வசனத்தையும் வாசிச்சுட்டு அதுல பாஸ் ஆகணும். உபாகமம் 26:19 ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்றோம்? ஆமா, வாசிக்கிறோம், படிக்கிறோம், அதை தியானிக்கிறோம், அது குறித்து 5 நிமிஷம் பேசுறோம், அது உங்க உள்ளத்துல பதிக்கிறோம். ஏன்? இந்த வசனத்துல நம்ம பாஸ் ஆகணும். ஹல்லேலூயா. ஆமா, இந்த வசனத்துல எல்லாரும் பாஸ் ஆகணும். எல்லாரும் சொல்லுங்க, இந்த வசனத்துல நான் பாஸ் ஆவேன். ஆமென். வசனத்தை பாஸ் பண்ணி போக கூடாது. சில பேர் ஆதியாகமம் யாத்ராகமம் ஆதியாகமம் யாத்ராகமம் வாசிடுவாங்க. லேவியராகமம் வந்தோன்னு அப்படியே ஸ்வைலுவாங்க. என்ன? லேவியராகமத்துல ஆட்டப்புடி, கோழியப்புடி, புறாவப்புடி, கழுத்தை வெட்டு, ரத்தத்தை எடுத்து, தோலை உரி, இந்த நூலை எப்படி செய்ய, அந்த இதை சார் என்ன சார் இதை படிக்கணுமா, அப்படியே பாஸ் பண்ணி போயிடுவாங்க. அப்புறம் லேவியராகமம் முடிச்சு எண்ணாகமம் சூப்பரா இருக்கும், ஆக அருமையா இருக்கு. உபாகமம், அடுத்து நியாயாதிபதிகள், அடுத்து போன சாமுவேல், ராஜாக்கள், நாளாகமம், ஒவ்வொருத்தன் பேரா வந்துகிட்டு இருக்கான். அவன் இவனை பத்தான், இவன் இவனை பத்தான், அவங்க அவளை பத்தாங்க, என்ன சார் அடுத்து பாஸ் ஆகிட்டு போயிடுவாங்க. பாஸ் ஆன் பண்ணி போக கூடாது. படிக்கிற ஒவ்வொரு வசனத்திலையும் பாஸ் ஆகணும். நீங்க நிறைய பேர் பாஸ் ஆகாமே தாண்டி தாண்டி போயிட்டீங்க. சில ஸ்கூல்ல எல்லாம் வேதனை என்ன தெரியுங்களா? ஸ்ட்ரென்த் காட்டுறோம்ட்டு அந்த குழந்தை என்ன எப்படி படிச்ச குழந்தையாலும் அதை பாஸ் பண்ணி விட்டுருவானுங்க. அது பாஸ் ஆகி 9வதுல போய் நிற்கும். அடுத்து 10வது வரும்போது அந்த குழந்தைக்கு பார்த்தா பயம் வந்துடும். ஏன்னா 9 வருஷம் பாஸ் பண்ணி விட்டுட்டாங்க. இப்ப 10வது பரீட்சை ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர் கரெக்ட் பண்ண போறது இல்ல. ஹலோ, இவன் மூஞ்சியே தெரியாத ஒரு டீச்சர் கரெக்ட் பண்ண போறாங்க. அந்த டீச்சர் எந்த மனநிலையில இருப்பாங்களோ, எந்த மைண்ட் செட்ல இருப்பாங்களோ, எப்படி கரெக்ட் பண்ணுவாங்களோன்னு தெரியல. இப்ப 9வது முடிச்சு 10வது போகும்போது குழந்தைக்குள்ள ஒரு பயம் வருது. எல்லாரும் சொல்றாங்க, இந்த ஸ்கூல்ல எக்ஸாம் கிடையாது, வேற ஸ்கூல்ல எக்ஸாம் வைப்பாங்க, நாங்க பேப்பர் திருத்த மாட்டோம், வேற டீச்சர் திருத்துவாங்க பேப்பரை. அப்ப இந்த குழந்தைய 9 வருஷம் பாஸ் பண்ணி விட்டுட்டு 10வது வருஷம் இந்த குழந்தை பாஸ் பண்ணணும்னாக்க வலிக்கும். ஆமா, சில வார்த்தையில கரெக்டா சொன்னாதான் அந்த இடத்துல கரெக்டா வேலை செய்யும். வலிக்கும். 10வது பாஸ் பண்றதுனாக்கா வலிக்கும். ஆனா 1வதுல இருந்தே அந்த குழந்தைய கரெக்டா டியூன் பண்ணி படிக்க வச்சு ஒவ்வொரு கிளாஸையும் அந்த குழந்தை அதுவா பாஸ் பண்ணும்படி வைக்கும் பொழுது 10வதுல அந்த குழந்தை பயப்படுமா? 10வது எழுதும், IAS எழுதும், எந்த பரீட்சை வந்தாலும் எழுதி பாஸ் பண்ணக்கூடிய குழந்தையா இருக்கும். ஏன்? அது அந்த சப்ஜெக்ட்ல பாஸ் பண்ணி அந்த வருஷத்துல பாஸ் ஆகி அடுத்த வருஷத்துக்கு போகுது. அதே போலதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், வசனத்தை படிச்சு பாஸ் பண்ணி அப்படியே போயிட்டு இருந்துன்னு வச்சுங்களேன். இது படிச்சாச்சு, இந்த புஸ்தகம், அடுத்து அந்த புஸ்தகம், ஃபுல்லா பைபிளை படிச்சுட்டேன், நான் 10 தடவை படிச்சுட்டேன், பாஸ் ஆயிட்டே போகுது. பாஸ் பண்ணணும். பாஸ் இன் இட். ஒவ்வொரு வசனத்திலும் நீங்க பாஸ் ஆகணும். கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார் நான். இந்த வசனத்தை எடுத்து படிச்சீங்களா? இந்த வசனத்துல நீங்க பாஸ் ஆகுறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு மேய்ப்பரா இருக்கிறாரா? அவரின் கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார் நான் தாழ்ச்சி எனக்கு எந்த விதத்திலும் தாழ்ச்சி இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ள என்னை கர்த்தர் வாழ வைத்திருக்கிறான். அந்த வசனத்தை சொல்லி 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 அறிக்கை செய்து அது உங்களுடைய வாழ்க்கையாய் மாறின பிற்பாடு ஒவ்வொரு வசனமும் உங்களுக்கு தேனிட்ட பணிகாரம் போல இருக்கும். காரணம், அது உங்களோடு கூட உங்களுக்குள்ள கலந்து மிக்ஸ் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறாரு. வசனத்தை படிச்சுட்டு அப்படியே போகாத, நில், கவனி. ஆமா, சிக்னல்ல போட்டிருக்காங்கல்ல, அதே மாதிரி பைபிள்ல படிக்கும் போது நிக்கணும், கவனிக்கணும், அதுல பாஸ் பண்ணிட்டு தான் அடுத்த வசனத்துக்கு அதுல பாஸ் ஆகுறீங்களான்னு பாருங்க. ஒவ்வொரு வசனத்தையும் நீங்க பாஸ் பண்ண உங்களுடைய வாழ்க்கை தரத்தை தேவன் உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். ஸோ இன்றிலிருந்து உங்க வேத வசனம் வாசிப்பை கொஞ்சம் டியூன் பண்ணி, இந்த வசனத்தை நான் படிக்கிறேன், இந்த வசனத்துல நான் பாஸ் ஆகணும் ஆண்டவரே, இந்த வசனம் என் வாழ்க்கையில நடக்கணும் ஆண்டவரே, இது எனக்காக எழுதி கொடுத்துருக்கீங்க, இதுல இருக்கிற ஒரு வாக்குத்தத்தத்தை கூட நான் மிஸ் பண்ணிட்டு போயிடக்கூடாது. எல்லாத்தையும் நான் அனுபவிக்கணும் ஆண்டவரே. நான் அனுபவிக்கிறதுக்காக நீங்க எழுதி கொடுத்துருக்கீங்க. ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தை நான் அனுபவிக்க விரும்புகிறேன். நான் ரசிக்கணும், நான் ருசிக்கணும். ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க, அந்த ஹோட்டல்ல வந்துட்டு ஒரு 150 டிஷ்ஷஸ் இருக்குது. அதுக்கு உங்களுக்கு 1500 ரூபாய் பணம் கட்ட சொல்றான். 1500 ரூபாய் பணத்தை கட்டிட்டீங்க. கட்டின பிற்பாடு ஃபர்ஸ்ட் போனோடனே சிக்கன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அங்கேயே டேரா போட்டு உட்காந்துடக்கூடாது. சிக்கன் எடுத்துடுவான்னு கொஞ்சம் வயிறு ஃபுல்லா ஆச்சுன்னா அடுத்த டிஷ் உங்களால சாப்பிடுவே சிக்கனை மட்டும் சாப்பிடக்கூடாது,
எல்லாத்துலயும் ஒரு பீஸ், சின்ன சின்ன பீஸ் எடுத்து வச்சுக்கிட்டு டேபிள்ல போய் உட்காந்து அழகா பொறுமையா எடுத்து கடிச்சு ரசிச்சு ருசிச்சு ஒவ்வொரு பீஸா சாப்பிடுறது போல வாக்கு தத்தங்கள் எல்லாமே உங்களுக்கு தேவன் அனுபவிக்கும்படி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, ஒரு வாக்கு தத்தத்தை கூட மிஸ் பண்ணக்கூடாது. சில பேர்லாம் ரொம்ப கரார் பேர் வழி, அந்த டிஷ்ல 150 டிஷ்ல அடி எண்ணி பாக்குறது, 100, 110, 120, 149, ஏதோ அவசரத்துல ஒரு டிஷ் மறந்து விட்டுருப்பான். அவனை கூப்பிட்டு கேட்கறது, 150 சொன்னீங்களா? ஆமா மேடம். ஒண்ணு மிஸ் மேடம், அது பீடா மேடம், சாப்பிட்டு முடிச்சோன்னு விடுவோம். ஓ பீடாவா, அது கூட விடக்கூடாது, பீடாவும் எடுத்துட்டு வா, வாயில போட்டு மெல்றேன் நானு, நல்லா டைஜஸ்ட் ஆகும். கேட்டு வாங்குறீங்களா? அதே போல வாக்கு தத்தங்கள், ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகவே தேவன் எழுதி கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த வாக்கு தத்தங்களை ரசிக்கணும், ருசிக்கணும், அனுபவிக்கணும், என்ஜாய் பண்ணணும். அது உங்களுக்காக தேவன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு வார்த்தை உள்ள போகுது? ஆமா, ஒவ்வொரு வாக்கு தத்தங்களையும் நீங்க அனுபவிக்கணும். ஆண்டவருடைய ஆலயத்துக்கு நீங்க வர ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாக்க ஸ்கிப் பண்ற சீனே கிடையாது, ஸ்கிப் பண்ணி போற விஷயமே கிடையாது. அனுபவிச்சுட்டு தான் கடந்து போகணும். அதை ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுட்டு தான் நீங்க அதை விட்டு கடந்து போகணும். அதனால இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுறாரு. வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதத்துல அந்த வசனத்துல பாஸ் ஆகுது, அப்படியே கடந்து போகாது, அதை பாஸ் பண்ணிட்டு போன்னு சொல்றாரு. இரண்டாவது, தேவனை வணங்குகிறவர்களுக்கு வேதத்திலிருந்து தேவன் பேசுவார். என்னதுங்க? ஆமா, கடவுளை வணங்குகிறவர்களுக்கு தேவன் வேதத்திலிருந்து பேசுவார். அந்த தேவனை வணங்குகிறவர்கள் அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு கடந்து போறாங்க. தேவனோடு வாழ்கிறவர்களுக்கு அவர் இருதயத்திலிருந்து பேசுவார். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தாண்டது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. பைபிள்ல இருந்தே கடவுளுடைய பேசுற வார்த்தைகள் நம்மளால கேட்க முடியல. அவருடைய இருதயத்திலிருந்து அவர் பேசுற வார்த்தையை கேட்கணும்னாக்கா நீங்க அவரோடு கூட வாழணும். ஹலோ, இருக்கீங்களா? ஆமா, வணங்குனீங்கனாக்கா வேதத்திலிருந்து பேசுவாரு. அவரோடு வாழ்ந்தீங்க அப்படின்னாக்கா அவருடைய இருதயத்திலிருந்து உங்களிடத்துல பேசக்கூடியவராக இருக்கிறாரு. ஒரு புத்தகத்தை எழுதுற கதாசிரியர் தன் இருதயத்துல உள்ளதை எல்லாவற்றையும் அந்த புத்தகத்தில் எழுத, ஆமா, அந்த புத்தகத்துக்கு என்ன கொடுக்கணுமோ அதை மட்டும்தான் எழுதி கொடுப்பாராம். அவர் இருதயத்திற்குள்ள அநேக காரியங்களை வைத்திருப்பாரா. அதை யாருக்கு வெளிப்படுத்துவார்னாக்க அவரோடு கூட யாரு ரொம்பவும் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்களோ அவங்களுக்கு அதை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அப்போ தேவனை வணங்குகிறவர்களுக்கு தேவன் வேதத்திலிருந்து பேசுவார். தேவனோடு வாழ்கிறவர்களுக்கு அவர் இருதயத்திலிருந்து பேசக்கூடியவராக. ஆமா, இயேசு சொன்னார் சீசர்களை பார்த்து, இன்னும் அநேக காரியங்கள் இருக்குது, நான் சொன்னா நீங்க தாங்க. ஆமா, தாங்க மாட்டேங்கன்னு என்ன அர்த்தம்? புரிந்து கொள்ள முடியாதுன்னு ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுது. இன்னொரு மொழிபெயர்ப்பு என்ன சொல்லுதுனாக்க, நான் இன்னும் கடவுளுடைய இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் உங்ககிட்ட நான் பேச ஆரம்பிச்சேன் அப்படின்னாக்க உங்களுக்கு புரிஞ்சு கொள்ளக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் மைண்ட் இல்ல உங்ககிட்ட. சின்ன சின்ன காரியங்களை சொல்லும் பொழுது ஆணு வாயை புழக்கிற, இன்னும் பெரிய பெரிய காரியங்களை அவங்ககிட்ட நான் பேசணும்னாக்க என்ன சொல்லுவேனாக்க, ஜி இதெல்லாம் எங்க வாழ்க்கையில நடக்காது. பேதுருவை பத்தி நல்லா தெரியும் கடவுளுக்கு. கரையில உட்காந்து அலசிக்கிட்டு இருந்தான், படக வலையை அலசிக்கிட்டு இருக்கிறான். ஏசு வந்து சொல்றாரு படகை தள்ளி கொடுப்பான்றாரு. மீன் பேசி முடிச்சுட்டு சொல்றாரு ஆழத்துல தள்ளி கொண்டு போய் வலையை போட்டுன்றாரு. நிறைய மீனை பிடிச்சிட்டு வர்றான். வந்தோன்னு அவன் என்ன சொன்னாங்க, நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போயிருங்க ஆண்டவரே. ஒரு நன்மை தானே பண்ணிருக்கிறாரு. அவர் காலை கட்டி பிடிச்சி கண்ணீர்னால கழுவாம, நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போயிருங்க. இப்படிப்பட்ட ஆளுக்கு அந்த தேவனுடைய இருதயத்தை குறித்து பேசும் பொழுது அவனால கேட்க முடியுமா? அவனுக்கு புரியுமா? நான் சொல்றேன், இன்னைக்கு இந்த மாலை வேளையில நீங்க கடவுளை வணங்குகிறவர்களாக மட்டும் இருந்தீங்கன்னாக்க வேதத்திலிருந்து மட்டும் பேசுவாரு. அவரோடு கூட வாழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னாக்க அவருடைய இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் உங்ககிட்ட பேசக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில உங்களோடு கூட அவர் பேச விரும்புகிறாரு. வசனத்தை எடுத்து வாசிங்க, கடந்து போகலாம். மார்க் 11, 22, 23. நன்றி ஆண்டவரே. இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களா இருங்கள். எவனாயில் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தார், அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, இயேசு இந்த வசனத்தை சொல்லும் பொழுது சீசர்களோடு கூட போறாரு. போகும் பொழுது ஒரு அத்தி மரத்தை சபிக்கிறாரு. அந்த அத்தி மரம் இனி ஒருவனும் ஒரு காலம் முன்னிடத்துல கனி புசியாது இருக்க கடவுன்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் டே போகும்போது பாக்குறாங்க அந்த மரம் வேரோட பட்டு போயிருக்குது. சீசர்கள் பார்த்து சொல்றாங்க, ரபி நீர் சபித்த அத்தி மரம் வேரோட பட்டு போயிட்டு பாருங்கன்னு சொல்றாங்க. அப்ப இயேசு அப்பதான் சொல்றாரு, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய்
ஆமா, ஒரு மொழிபெயர்ப்பு ரொம்பவும் பச்சையா மொழிபெயர்த்திருக்காங்க. என்ன மொழிபெயர்த்திருக்காங்க? தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக சொல்லல, தேவனுடைய விசுவாசத்தை உடையவர்களாய் இருங்க. இன்னைக்கு அதான் ஒரு செய்தி எடுத்துன்னு வந்திருக்கிறேன். நீங்க யாரு அப்படின்னு தெரிஞ்சாதான் நீங்க அப்படிப்பட்டவரா அவங்களால இந்த உலகத்துல வாழ முடியும். நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியலனாக்க நீங்க ஏதோ ஒண்ணு நினைச்சுக்கிட்டு இந்த பூமியில வாழ்ந்துகிட்டே இருப்பீங்க. வாழ்ந்து முடிச்ச பிற்பாடுதான் தெரியும், ஐயோ இப்படிப்பட்டனா இப்படி தப்பான ஒரு வாழ்க்கை, ஒரு பலவீனமான ஒரு வாழ்க்கை, ஒரு சோதனையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிட்டேனே அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா நீங்க யாருன்றது மூலம் தெரிஞ்சுக்கணும். இயேசு அவங்க டிஃபைன் பண்றார் சீஷர்களுக்கு. தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களா இருங்கன்னு சொல்லாம தேவனுடைய விசுவாசத்தை உடையவர்களாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். இப்ப நான் பைக் வச்சிருக்கிறேன், என் பைக் வெளியே நிறுத்தி இருக்கிறேன். இப்ப இங்க இருக்கிற ஆளுங்கள்ல என் பைக்கை டக்குன்னு எடுக்கக்கூடிய உரிமை யாருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னோம்னாக்கா ஃபர்ஸ்ட் என்னுடைய பையனுக்கு. நான் பேசிட்டு இருந்தேன், டபான்னு வந்து டக்குன்னு பேண்ட்ல இருந்து எடுத்துன்னு போயிட்டே இருப்போம். என்னன்னாக்க அவனுக்கு ஒரு உரிமை இருக்குது. என்ன உரிமை இருக்குனாக்க, என் அப்பாவுடைய பைக்கு, எங்க அப்பாவுடைய பைக்கை ஓட்டுறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. அதே போலதான் இயேசு சொல்றாரு, தேவனிடத்தில் அல்ல தேவனுடைய விசுவாசத்தை உடையவர்களாய் இருங்கள். அப்ப கடவுளை போல உங்களால விசுவாசிக்க முடியும்ன்றனாலதான் அப்படிப்பட்ட விசுவாசத்தை உடையவர்களாக இருங்கன்னு இயேசு. ஆமா, இயேசு வந்து உங்களால முடியாத ஒரு நாள் சொல்லவே மாட்டார். 38 வருஷமா ஒருத்தன் வியாதியா கிடக்குறான். அவங்ககிட்ட வந்து கேட்கிறார் இயேசு, சுகம் பெற விரும்புகிறாயா? அவன் கேட்கிறான், ஆண்டவரே நான் சுகம் பெறணும், ஆனா அந்த குளத்தை கலக்கும் பொழுது, தேவதூதன் கலக்கும் பொழுது எனக்கு முன்னாடி யாராச்சும் இறங்கிறாங்க ஆண்டவரே, என்னால போக முடியல ஆண்டவரே அப்படின்னு சொல்றான். அவர் சொல்றாரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு, அங்க இருக்கவங்களாம் பார்த்திருப்பாங்க, வந்துட்டாருப்பா ஃபாரின்ல இருந்து, ஹீல் டச் அப்படின்னு சொன்ன சுகமாயிருது. அதே போல வந்துட்டார், படுக்கை எடுத்துக்கிட்டு நட அப்படின்னு சொன்னா அவன் நடந்துருவானா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அவர் இயேசுக்கு தெரியும், அவர் என்ன சொல்றாரோ அதை அவன் செய்யக்கூடியவனாக இருக்கிறான் என்று கண்டுதான் அதை அவர் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். படுக்கை எடுத்துக்கிட்டு நடன்னு சொன்னா எந்திரிச்சு நடந்துட்டான் சார். அங்க இருந்தவங்க எல்லாரும் மூஞ்சில ஷேமா போச்சு. என்ன போச்சு? ஆமா, ஷேம் ஆயிடுச்சு. இந்த சின்ன குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு போகும்பொழுது எல்லாரும் வீட்டுல நல்லா டிஃபன்லாம் வச்சு அனுப்புவாங்க. நம்ம வீட்டு அம்மா சொல்லவே வேணும், புளிக்குழம்பு, சாம்பார், தயிர் சாதம் ஏதாச்சும் ஒன்று கட்டி கொடுக்கறது. எல்லா பிள்ளைகளும் ஓப்பன் பண்ணுங்க டப்பாவை. ஓப்பன் பண்ணும்பொழுது ஒவ்வொரு பசங்களும் ஒவ்வொரு டிஷ் வச்சிருக்குங்க. நம்ம குழந்தை ஓப்பன் பண்ணோன்னு எல்லாம் கப்ப கப்ப கப்பன்னு சிரிக்குங்க எல்லா குழந்தையும். என்னன்னு பார்த்தாக்க அந்த குழந்தை மட்டும் பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதமும் கூட்டும் எடுத்துன்னு வந்துருக்கு. ஆனா உண்மையிலே அதான் ஹெல்த்தி. ஆனா அதுக்கெல்லாம் பார்த்து சிரிக்குங்க. இந்த பொண்ணு வீட்டுக்கு வந்துடும், சாயந்தரம் ஸ்கூல் வரும்போது அம்மா மூஞ்சியை பார்த்துருவாங்க. வரும்போது என்ன குழந்தை ஒரு மாதிரி டல்லா வருது, என்னமா ஆச்சுனாக்க, போமா எனக்கு ஒரே ஷேம் ஆயிடுச்சு. என்ன ஷேம் ஆயிடுச்சு உனக்கு? எல்லா பசங்களும் சப்பாத்தி பூரி தோசை தந்தாங்க, நீ மட்டும் சாம்பார் சாதம் ஊறுகாய் கூட. ஓன்னு அழுது அப்படியே ட்ரெஸ் ஃபுல்லா ஈரமாயி அவங்க அம்மா அப்படியே கட்டி பிடிச்சு, ஐயோ என் குழந்தை எப்படி அழுகுதே அப்படின்னு. நாளைக்கு அந்த குழந்தைக்கு என்ன டிஷ் கொடுத்து அனுப்புறாங்க? ஆமா, சப்பாத்தியும் ஜாமும் தடவை கொடுக்குறது. ஆனா அது கெடுதல். சாம்பார் சாதகமும் கூட்டும் உடம்புக்கு நல்லது. அந்த 38 வருஷமா வியாதியா இருந்தவன இயேசு எந்திரிச்சு நடன்னு சொன்னோன்னா எந்திரிச்சு நடந்துட்டான் சார். சுத்தி இருக்கவங்களாம் ஷேமா போச்சு. அப்படியே ச்சே, இப்படிப்பட்ட ஒரு ஆளை போய் நம்ம தப்பா நினைச்சிட்டோமப்பா அப்படின்னு நான் சொல்றேன், இன்னைக்கு உங்ககிட்ட கடவுள் ஒண்ணு சொல்றாரு அப்படின்னாக்க உங்களால முடியுன்றனாலதான் சொல்றாரு. ஹலோ, இருக்கீங்களா? ஆமா, முடியாத தேவன் சொல்ல மாட்டாரு. முடியாத தேவன், ஆமா, உங்களால முடியறது தான் தேவன் சொல்லுவார். அதான் சொன்னாரு, தேவனுடைய விசுவாசத்தை உடையவர்களாய் இருங்கள். அப்போ உங்களால தேவனை போல விசுவாசிக்க முடியும். அதனாலதான் தேவனுடைய விசுவாசத்தை உடையவர்களாக இருங்கன்னு இயேசு சொல்லி இருக்கிறாரு. போன வாரத்துல ஒரு காரியத்தை சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணேன். அந்த வசனத்தை வந்து அடுத்து திருப்பி கண்டினியூ பண்ணலாம். எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 1:28. நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா ஜீசஸ். நன்றி நன்றி நன்றி. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமி மேல் நடமாடுகிற சகல ஜீவசந்திகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை, ஆமா அப்படியே வச்சுங்க. சங்கீதம் 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 8:6, 7, 8 வாசிப்போம். நன்றி ஆண்டவரே, நன்றி. ஆமென். ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மீன்களையும் கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும்
அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆதியாகமம் 1:28 தான் இங்க சங்கீதக்காரன் தாவீது இங்க எழுதும்போது சொல்றாரு, உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும், காட்டு மிருகங்களையும், ஆகாயத்து பறவைகளையும், சமுத்திரத்து மச்சங்களையும், கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்ற வார்த்தையை 2 முறை அந்த ஒரே அதிகாரத்துல பயன்படுத்துறாங்க. வேத வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னாக்க, ஒரு அதிகாரத்துல ஒரு வார்த்தை அடிக்கடி ரிப்பீட் ஆச்சு அப்படின்னாக்க அந்த அதிகாரமே அந்த வார்த்தையை மையப்படுத்தும்படியாக தான் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறாங்க. இதுல 2 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. உம்முடைய பாதங்களுக்கு அவரு கீழ்ப்படுத்தி இருக்கிறார். எல்லாவற்றையும் கடவுள் எங்கே வச்சிருக்கிறார்? நம்மளுடைய பாதங்களுக்கு வச்சிருக்கிறாரு. கிறிஸ்து நமக்கு தலையா இருக்கிறாரு. கிறிஸ்து யாருங்க? இயேசு நமக்கு யாருங்க? இயேசு நமக்கு தலை, நம்ம அவருடைய சரீரமா இருக்கிறோம். யாரு காலு கீழே கடவுள் எல்லாத்தையும் கீழ்படுத்தி இருக்கிறாரா? நம்முடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தி இருக்கிறார். ஆனா இந்த தலை ரொம்ப முக்கியம். இந்த தலை தான் எல்லாவற்றையும் டிசைன் பண்ணக்கூடியதாக, இந்த தலை தான் எல்லாவற்றையும் செய்யக்கூடியதாக இருக்கிறது. தலைனாக்க அந்த மூளை. அதான் போன வாரம் சொன்ன பாத்தீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களோட கூட சில பேரோட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நீங்க இருக்கிற இடத்துல நீங்க வாளா இருந்துகிட்டு இருக்கீங்க, தேவன் உங்களை தலையாய் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. நீங்க செய்யற வேலையா இருக்கலாம், நீங்கள் செய்கிற தொழிலா இருக்கலாம், நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரமாக இருக்கலாம், நீங்கள் எதுவாக செய்து கொண்டிருந்தாலும் நீங்க இப்போ டெம்பரவரியா வாளா இருந்துகிட்டு இருக்கிறீங்க. ஆனா தேவன் உங்களை தலையாய் மாற்ற போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. தலையா மாத்த போறாரு. இன்னும் சில பேரு தலையா இருக்கிறாங்க, ஆனா அவங்களால தலையா இருந்தும் எதையும் செய்ய முடியாம இருக்கிறாங்கல்ல, அவங்கள தேவன் மூளையா மாத்த போகிறாரு. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நீ இருக்கிற இடத்துல வாளா இருந்துகிட்டு இருக்கிற, நான் உன்னை தலையா மாத்த போறேன். நீ சில இடத்துல தலையா இருக்கிற, ஆனா உன்னை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போய் நான் உன்னை அந்த தலைக்குள் இருக்கிற மூளையாக மாத்தி உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போமா? நன்றி, 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 நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ராஜா. எத்தனை பேர் வாளா இருக்கீங்கன்னு தெரியல, எத்தனை பேர் தலையா மாற போறீங்கன்னு தெரியல, எத்தனை பேர் தலையாக இருந்தும் எதுவும் செய்ய முடியாம இருக்கிறீங்கன்னு தெரியல. அத்தனை பேரையும் தேவன் மூளையாக மாத்துவார் சார். விசுவாசிச்சீங்கன்னா மாத்துவார். நான் விசுவாசிக்கிறேன். முதல்ல நான் விசுவாசிக்கிறேன். நான் வாளா இருந்தேன், என்னை தன் தேவன் தலையா மாற்றி இருக்கிறாரு. நான் தலையா இருக்கிறேன், என்னை தேவன் அடுத்து மூளையா மாற்ற போகிறாரு. அதே போலதான் கிறிஸ்து சபைக்கு எப்படி இருக்கிறாருங்க? நம்மளாம் ஒவ்வொரு அவயங்களா இணைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மளுடைய பாதங்களுக்கு கீழே தான் தேவன் எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி வைத்திருக்கிறார். அப்படின்னாக்க இந்த தலையில இருந்து புறப்படக்கூடிய காரியங்கள் உருவாக்கக்கூடிய காரியங்களாக இருக்கிறது. அதான் பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல அவரே எனக்குள். எனக்காக அவர் செத்தாரு. எதுக்கு அப்படின்னாக்க அவருக்காக நான் வாழணும்ன்றதற்காக. ஹலோ, நம்ம ஆளுங்க தப்பா சொல்லி கொடுத்துட்டாங்க. நமக்காக அவர் செத்தாரு, அவருக்காக நாமளும் சாகணும். முன்னாடி போய் நிக்கிறது, ஐயா நானும் சாக ரெடியா? வாழ தாண்டா கூப்பிட்டாரு, ஏன் துடிக்கிற சாகிறதுக்கு? சாவை யாரும் ஜெயிக்க முடியாது. சாவு ஒரு நாளைக்கு வரதான் செய்யும். அதை கடந்துதான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம கடந்து போக போகிறோம். ஆகினால அவர் செத்தது எதுக்குனாக்க ஒரு கும்பலை சாகடிச்சு கூட்டு போறது கிடையாது. அவர் செத்தது எதுக்குனாக்க ஒரு கூட்ட மக்களை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காகவே. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? அப்ப கிறிஸ்தவன் அப்படின்னாக்க கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவன். ஏன் அந்த கிறிஸ்தவன்ற பேர் கொடுத்தாங்க தெரியுங்களா? அப்போஸ்தலர் எழுதப்பட்டிருக்கு, அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்ற பேர் வழங்கப்பட்டது. கிறிஸ்தவர்கள் அப்படின்னாக்க என்னன்னாக்க, இவர்களுக்காக இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டார். அவருடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தாரு. அப்படி செத்த ஒரு மனிதனுக்காக, செத்து உயிரோடு எழுந்த ஒரு மனிதனுக்காக நாங்களும் அவருக்காக வாழவும் அவருக்காக உயிரை கொடுக்கவும் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லும் பொழுதுதான் அந்த கிறிஸ்தவர்கள் என்ற பேர் உருவாக்கப்பட்டுச்சான். எப்படி உருவாக்கப்பட்டுச்சுனாக்க, இவங்களுக்காக அவர் செத்தாரு, உயிரோடு எழுந்தாரு, பரவாயில்ல, ஆனா அவருக்காக இவங்களும் சாக கூட தயாரா
தலைவரா இருக்கிறாங்க அப்படின்னாக்க இவர்கள் 2 பேருக்குள்ளேயும் ஒரு கனெக்ஷன் என்ன இருக்கு அப்படின்னாக்க கிறிஸ்து பிளஸ் அவர்கள், ஆகையினாலே அவர்கள் கிறிஸ்தவர்கள். ஹலோ, இருக்கீங்களா? ஆமா, நம்ம கிறிஸ்டியன் அப்படின்னாக்க அவரை வெளிப்படுத்தக்கூடிய வாழ்க்கை வாழும்படியாய் அழைக்கப்பட்டவர்கள். அதனாலதான் தேவன் தலையை இயேசுவை வைத்தாரு, உடலை நம்மளா வச்சிருக்கிறார். அப்ப இந்த தலையில தான் என்ன இருக்கு சொல்லுங்க? ஆமா, வாய் இருக்குது. வாய் எதுக்கு? நல்லா டேஸ்டா சாப்பிடுறதுக்கு, நல்லா ருசிச்சு சாப்பிடுறதுக்கு, நல்லா அப்படியே ஓ அப்பா சில பொருளா சாப்பிட்டாக்க அது டேஸ்ட் பட்ஸே ஒரு மாதிரி நம்மளை தூண்டி விடும். அது நம்ம நல்லா சாப்பிட்றதுக்கு கடவுள் கொடுத்துருக்கிறார், சாப்பிட்றதுக்கு கொடுக்கல. வாய் எதுக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னாக்க வாழ்வதற்காக தேவன் வாயை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. மரணமும் ஜீவனும் அதில் பிரியப்படுகிறவர்கள். கடவுள் வாய் எதுக்கு கொடுத்திருக்கிறார்னாக்க வார்த்தைகளை சொல்லி சொல்லி வாழ்க்கையை உருவாக்கி வாழ வேண்டும் என்பதற்காக தேவன் வாயை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ இயேசு உன்னை சொன்னார்னாக்க செய்ய முடிஞ்சனாலதான் உன்னை சொல்லக்கூடியவராக இருக்கிறாரு. ஆகையினால நான் இன்னைக்கு சொல்றேன், உங்களால என்ன முடியும்னு அவருக்கு தெரியும். உங்களால தேவனை போல விசுவாசிக்க முடியும். எல்லாரும் சொல்லுங்க, என்னால தேவனை போல விசுவாசிக்க முடியும். ஆகையாலதான் இயேசு என்னை பார்த்து தேவனுடைய விசுவாசத்தை உடையவனாக இரு என்று சொல்லி இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இயேசு இந்த பூமியில வாழ்ந்த பொழுது ஆலயத்துக்கு போறாரு. அங்கே சூம்பின கையை உடைய ஒரு மனுஷன் உட்கார்ந்து இருந்தானோ. அப்படின்னாக்க ஒரு கை நல்லா இருக்குது, ஒரு கை என்னங்க இருக்குது? ஆமா, அது சூம்பி போயிருக்கு, கொஞ்சம் தான் இருக்குது. இது வரைக்கும் தான் கை இருக்குது, கையே இல்ல. ஒரு துணியை போட்டு மறைச்சிட்டு மத்தவங்களுக்கு தெரியக்கூடாதுக்காக ஒரு ஷால் மாதிரி போட்டுட்டு அங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிறான். இயேசு போனவரு அங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்துட்டு கடைசியா அவருடைய கண்ணு யார் மேல படுதுனாக்க அந்த சூம்பின கையை உடைய மனுஷன் மேல இயேசுனுடைய கண்ணு படுது. கண்ணு பட்ட உடனே அவனை சொல்றாரு, எழுந்து நில்லுன்றாரு. அவனுக்குள்ள ஒரு மாதிரி ஷிவர்னஸ் ஆகுது. எல்லா மத்தியில இருந்து நிக்க சொல்றாரு, உன் கையை நீட்டு அப்படின்றாரு. அவனுக்கு இன்னும் ரொம்ப ஷேம் ஆயிடுச்சு. ஐயோ, நம்ம யாருக்கு தெரியாம உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம், நம்மளை அசிங்கப்படுத்துற மாதிரி வேதனைப்படுத்துற மாதிரி இவர் கையை நீட்டுன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அவனுடைய மேல போட்டிருந்த அந்த ஷாலு அவன்கிட்ட இருந்து அப்படியே நழுவ ஆரம்பிக்குது. அவன் கையை நீட்டுன்னு சொன்னனால கையை ட்ரை பண்றான். அவன் கை மறு கை போல. சார், அற்புதம் என்பது நம்ம பல ஆண்டுகள் காத்திருந்து கிடைப்பதல்ல. அற்புதம் என்பது தேவன் நினைத்த உடனேயே உங்களுடைய வாழ்க்கையில செய்யக்கூடியவராக இருக்கிறார். அந்த சூம்பின கையை உடைய மனுஷன் யோசிச்சு பாக்குறேன், அன்னைக்கு அவன் கோயிலுக்கு வரல அப்படின்னாக்க வாழ்க்கை முழுக்க எப்படி இருந்திருப்பான்? ஆமா, சூம்பின கையோடையே வாழ்க்கை முழுக்க வாழ்ந்துட்டு இருப்பான். அன்னைக்கு அவன் கோயிலுக்கு வந்தது தற்செயல் அல்ல, அது தேவ செயல். அன்னைக்கு இயேசு அந்த இடத்துக்கு போனதும் தற்செயல் அல்ல, அதுவும் தேவ செயல். இயேசு அவனை பார்த்தது தற்செயல் அல்ல, அதுவும் தேவ செயல். எல்லாவற்றையும் தேவன் இயக்கக்கூடியவராக இருக்கிறார். அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று. சூம்பின கையை உடையவன் வீட்டிலே உட்கார்ந்து இருக்கலாம். ஆனாலும் நம்ம சொன்ன பாத்தீங்களா, பிரச்சனை இல்லாமல் வாழ்கிறவன் தேவ மனுஷன் அல்ல, பிரச்சனை இருந்தும் தேவனோடு வாழ்றான் பாத்தீங்களா, அவன் தான் தேவ மனுஷன். ஹலோ, இருக்கீங்களா? ஆமா, பிரச்சனையே இல்லாம ஒருத்தன் வாழ்றான் அப்படின்னாக்க அவன் தேவ மனுஷனே கிடையாது. பிரச்சனை இருக்குது, அவன் தேவனோடு வாழ்றானா, அது ரொம்ப முக்கியம். அதுதான் அவன் தேவ மனுஷனை மாற்றக்கூடியதாக இருக்குது. அந்த சூம்பின கையை உடையவன் அன்னைக்கு கோயில்ல உட்கார்ந்து தேவனை ஆராதிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறான். அந்த நாள் அவனுடைய வாழ்க்கையை டர்னிங் பாயிண்டா தேவன் மாற்றினார். அல்லேலூயா. இந்த மாலை வேளையில ஆண்டவர் அநேகரோட பேசி கொண்டிருக்கிறாரு. உன் வாழ்க்கை இன்னைக்கு ஒரு மாற்றத்திற்குள்ள கடந்து வர போகுது. உனக்குள்ள நான் மாற்றத்தை உண்டாக்க போகிறேன். உனக்குள்ள சூம்பி இருக்கக்கூடிய, செயல்படாது இருக்கக்கூடிய, செயலற்று இருக்கக்கூடிய, சரியாய் இயங்காத, சரியாய் உன்னுடைய காரியங்களுக்காய், உன்னுடைய வாழ்க்கையினுடைய மாற்றத்திற்காய், ஆசீர்வாதத்திற்காய் ஒத்துழைக்க மறுக்கிற
ஒத்துழைக்க முடியாத உறுப்புகளையும் அவயங்களையும் கூட இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தை கடந்து வந்து உன்னை தொடுகிறது. உன்னை தொட்டு உன்னை சுகமாக்கி இன்று முதல் உன்னுடைய வாழ்க்கையில தேவன் நீ விரும்பின காரியங்களை நீ அடையும்படி செய்யக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போமா? நன்றி 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 ஆண்டவர், நன்றி ஆண்டவர். சூம்பின கையோட கோயிலுக்கு வந்தவன் ஒரு பொருளை எடுக்கணும்னாக்கா மற்றவனுடைய உதவிய கேட்டு பழகினவன் இப்ப யாருடைய உதவி இல்லாம அவனுடைய வேலையை அவனே செய்ய ஆரம்பிக்கிறான். உன்னை தூக்கணும் அப்படின்னாக்கா ஒரு கைனால தூக்க முடியாது, 2 கை வேணும். கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணுங்களேன். ஹெல்ப் கேட்டு 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 பழக்கப்பட்டவன் அன்றைக்கு முதல் அவன் லைஃபை கடவுள் எப்படி மாத்தினார்னாக்க, நான் ஹெல்ப் கேட்க போறவன் கிடையாது, நான் அநேகருக்கு ஹெல்ப் பண்ண போட தேவனை மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆவியானவர் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. மற்றவங்களிடத்துல எனக்காக செபிங்க, எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொன்னல. இன்னைக்கு கடவுள் சொல்றாரு, இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறபடினால அநேகர் வந்து உன்கிட்ட கேட்க போறாங்க, எனக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்களேன், எனக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணி கர்த்தரிடத்துல அந்த ஆசீர்வாதம் வாங்கி கொடுங்களேன், எனக்காக வேண்டிக் கொள்ளுங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க, இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு அநேகர் வந்து உன்கிட்ட கேட்க போறாங்க. அதுதான் உனக்கு ஒரு சாட்சி, நான் உன் வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய போகிறேன்றதற்காக. அல்லேலூயா. நம்ம ஆளுங்க அடையாளம் இல்லாம எதையும் நம்புறது இல்லை. அடையாளம் இல்லாம நம்ப மாட்டீங்களா? அடையாளத்தை கொடுத்துருவோம். என்ன அடையாளத்தை கொடுக்க போறாரு? நீங்க மத்தவங்களிடத்துல எனக்காக செபிங்கன்னு சொன்னீங்களே, இப்ப நீங்க அந்த கோயில இருந்து போகும் பொழுது நான் சொல்றேன், ஒரு சிலரை கர்த்தர் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டாரு. அவங்க வந்து உங்ககிட்ட சொல்ல போறாங்க, எனக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்படி சொல்லும் பொழுது உங்களுடைய மனசுல ஒரு காரியத்தை தேவன் ஞாபகப்படுத்துவாரு. கோயில்ல கேட்டல, உன் வாழ்க்கையில இன்னைக்கு கர்த்தர் அற்புதத்தை செஞ்சு எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொன்ன உங்ககிட்ட அநேகர் வந்து எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொல்ல போறாங்கன்னு சொன்னார் ஊழியக்காரு. அதை உங்களுடைய வாழ்க்கையில தேவன் அடையாளமாக காட்ட போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கட்டாயமா கர்த்தர் செய்வார் சார், கட்டாயமா கர்த்தர் செய்வார். அந்த சூம்பின கையை உடையவன், உதவி கேட்டே வாழ்ந்தவன், இன்னைக்கு உதவி செய்யக்கூடியவனா தேவன் மாற்றி இருக்கிறார். அவங்களுடைய வாழ்க்கையிலையும் உதவி கேட்கிறவர்களாக அல்ல. நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காது இருப்பாய். அந்த வாக்கு தத்தத்துல வாயில போட்டு நல்லா மெல்லணும். என்ன பண்ணணுங்க? நல்லா மெல்ல 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 அந்த சாறு உடம்புக்குள்ள ஊற 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 அது உங்களை எப்படிப்பட்ட ஒரு ஆளா மாத்திருனாக்க, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா உங்களை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. சொல்லணும். வாழ்க்கையில தேவை வரும்போது சொல்லுங்க, வாயை திறந்து, நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவனாக என்னை தேவன் மாற்றி இருக்கிறபடினால நான் கடன் வாங்க மாட்டேன், நான் கடன் கொடுப்பேன். வீட்டுல பிள்ளைங்க அம்மா அப்பா கூட இருக்கும் பொழுது அம்மா அப்பா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், இந்த காரியங்கள் இருக்குது, இது பண்ணணும், இந்த வேலை இருக்குது, இந்த விஷயம் இருக்குது, அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது பிள்ளைங்க போய் அம்மா கிட்ட சொல்லணும், அப்பா கிட்ட சொல்லணும், டேடி கவலைப்படாதீங்க, ஒண்ணும் பிரச்சனை கிடையாது, கடவுளுடைய வாக்குத்தத்தம் இந்த மாதிரி சொல்லுது, நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்காது இருப்பாய்ன்னு சொல்லப்பட்டிருக்குது. இந்த வேலை, இந்த தேவையை கர்த்தர் நமக்கு அற்புதமா சந்திப்பாரு அப்படின்னு ஒரு புள்ள போய் அவங்க அப்பா கிட்ட சொல்லும் பொழுது அவங்க அப்பா அம்மாக்குள்ள இருதயத்துல எப்படிப்பட்ட மகிழ்ச்சி உண்டாகும்னாக்க, பணம் கிடைக்கலனோட பரவாயில்ல, இவன் சொன்னா பாத்தீங்களா, குழந்தை பேசிட்டு பாத்தீங்களா, அந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த அம்மா அப்பாக்குள்ள ஒரு நம்பிக்கை ஆரம்பிச்சிடும். கட்டாயமா கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திப்பார். அல்லேலூயா. உடைய தேவைகளை சந்திப்பார் சார். அற்புதமா சந்திக்க போறாரு, அதிசயமா சந்திப்பாரு, ஆச்சரியமா சந்திப்பாரு, அற்புதமா சந்திக்க போகிறார். சந்திக்கும் பொழுது உங்களுடைய இருதயம் ஆனந்த களிப்புள்ள உதடுகளினாலே உங்களை தேவன் துதிக்கும்படி செய்ய போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமா. அப்ப கடவுள் ஒண்ணு சொல்றாருனாக்க உங்களால முடியும்னாலதான் சொல்றாரு. முடியாத கர்த்தர் ஒரு நாள் சொல்ல. ஆமா, பைபிள் வசனத்தை படிக்கும் போது பாருங்க, இந்த வாக்கு தத்துவம் என் வாழ்க்கையில நிறைவேறுமா அப்படி ஒரு நாளும் பார்க்க கூடாது. எப்படி பார்க்கணும் இந்த வாக்கு தத்துவத்தை? இந்த வாக்கு தத்துவம் என் வாழ்க்கையில நிறைவேறக்கூடியதாக இருக்கிறபடினாலதான் தேவன் எழுதி கொடுத்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனா பிறக்கிறதுக்கு முன்பாகவே எழுதி கொடுத்துட்டாரு. அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? நீங்க பிறக்கிறதுக்கு முன்பாகவே தேவன் ஒன்று எழுதி கொடுத்திருக்கிறார் என்றால் அவர் எவ்வளவு தொலைநோக்கு பார்வையோடு கூட நம்மளுடைய வாழ்க்கையை அவர் பிளான் பண்ணக்கூடியவராக இருக்கிறான்னு யோசிச்சு பாருங்க. நான் சொல்றேன், இந்த மாலை வேளையில உங்க வாழ்க்கையில தேவன் ஒரு அற்புதத்தை செய்ய திட்டமிட்டாரு, துவங்கிட்டாரு. அதுக்கு ஒரு அடையாளத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. அந்த அடையாளத்தை பார்த்த பிற்பாதாச்சும் நீங்க நம்புறீங்களான்னு தேவன் பார்க்க போகிறாரு. அல்லேலூயா. அநேக இடத்துல ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டிருந்த உங்களை கிட்ட
அநேகர் வந்து ஜெபிக்கும்படி கேட்க போறாங்க. நீங்க ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் தேவன் எஸ்ன்னு பதில் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. என்ன கொடுக்க போறாருங்க? எஸ்ன்னு பதில் கொடுக்க போறாரு. இந்த அரசாங்க அலுவலகத்துல ஒரு விஷயம் வேணும் அப்படின்னாக்க நீங்க என்ன பண்ணுவீங்கன்னாக்க நேரா அரசாங்க ஆபீஸ்க்கு போயிடுவீங்க. போன உடனே அங்க வெளியில 2 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க, பேடும் ஃபார்மும் வச்சுக்கிட்டு. ஆமாவா இல்லையா? ஆமா. நீங்க போன உடனே உள்ள பொண்ணு வச்சு அதிகாரி போய் பார்த்தேன்னு வச்சுங்களேன், அம்மா வெளியே 2 பேர் உட்காந்துருக்காங்க, அவங்கள்ட்ட ஃபார்ம் ஃபில் பண்ணி எடுத்துட்டு வாங்க போங்க அப்படின்னு. நீங்க வெளியே வந்து எனக்கு கேட்பாங்க, என்னம்மா என்ன வேணும்? நான் வருமான சான்றிதழ் வேணும். வருமான சான்றிதழ் வேணுமா? டக்குன்னு ஃபார்ம் எடுப்பாரு, பேர் சொல்லு, எல்லா டீட்டெயில்ஸ் கொடு, டக்கு 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 டக்குன்னு எழுதுவார். கைது போடு, இந்த இடத்துல இங்கே போடு, இங்கே போடு, இங்கே போடு. நான் சொல்றேன், அந்த உள்ள போயிட்டு வலது பக்கம் திரும்பி 3வது இடத்துல ஒரு அதிகாரி இருப்பாரு, அவர்கிட்ட போய் சொல்லு. அவர் கேட்பாரு, குடு. அதெல்லாம் தெளிவா பேசுவாங்க. கேட்பாரு, குடு. முடிச்சோன்னே வேலை முடிஞ்சிடும். 3 நாள் 4 நாள் நீ வர தேவையில்லை, நீ கம்ப்யூட்டர்ல பிரிண்ட் எடுத்துக்கலாம். நீங்க சில பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னாக்க, ஒருத்தவங்க வந்து நம்ம கிட்ட ஜெபிங்கன்னு சொல்லும் பொழுது, என்ன எதுக்கா ஜெபிக்கணும் அப்படிங்களா? அப்புறம் ஓ சரி 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 ஆண்டவரே, ஃபார்ம் ஃபில்அப் பண்றாங்க. என்ன பண்றாங்க? ஃபார்ம் ஃபில்அப் பண்றாங்க. பேர் நம்ம சொன்னீங்க? பேரு சந்திரா. வயசு 38. என்ன பிரச்சனை? எல்லாம் எழுதி, ஆண்டவரே இந்த அம்மாவுக்கு நீங்க இந்த காரியங்களை, அந்த சீனே கிடையாது இனிமேல். ஹலோ, அந்த சீன்லாம் இனிமேல் கிடையவே கிடையாது. அவங்க சொல்றதை கேட்டு சொல்றதுக்கு நம்மள வைக்கல. அவங்க சொல்றத அவங்களுக்கு ஆமேன் அப்படியே கர்த்தர் செய்வாராகன்னு சொல்லி அனுப்புறதுக்கு தான் தேவன் நம்மளை வைத்திருக்கிறார். ஹலோ, இருக்கீங்களா? ஆமா, கர்த்தர் மாற்ற போகிறார். எல்லாவற்றையும் தேவன் மாத்த போறாரு. இதுக்கப்புறம் உங்ககிட்ட யாரும் வந்து ஜெபின்னு சொன்னாங்கன்னாக்க டீடைல்ஸை ஃபுல்லா வாங்கிட்டு ஜெபிக்காதீங்க. அவங்க சொல்லும் பொழுது, இருங்க சிஸ்டர் நான் ஜெபிக்கிறேன், கர்த்தாவே இவருடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே அது அப்படியே ஆக கடவுது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுக்கிட்டே இருங்க. நீங்க ஜெபிச்சா கர்த்தர் அதை கேட்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? நாங்களாம் ரட்சிக்கப்பட்டப்போ ஜெபிச்சிராதடா ஜெபிச்சிராத அப்படின்ற சத்தத்தை கேட்டு கேட்டு ஜெபிக்கிறதே விட்டாச்சு. ஜெபிச்சிராத, கையை நீட்டிராத, தலைமையில வச்சிராத, அடிச்சுச்சுன்னா எந்திரிக்கவே அப்படியே படுக்க வச்சிரும். அப்படியே சொல்லியே பல வருஷம் உட்கார வச்சிட்டாங்க சார். படுக்க வச்சிரும் சொல்லியே உட்கார வச்சிட்டாங்க. ஆனா கடவுளை அறிஞ்சுக்கொள்ளும் தான் சொல்றாரு, கையை நீட்டுறா, தலைமையில வைடா, சொல்றா, நான் சொல்றது நடக்கும்னு சொல்லு, கர்த்தர் செய்வார்னு சொல்லு. நீ சொன்னா அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் இயேசு சொன்னாரு, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சொன்னால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு. சார், இதை விட ஒரு மனுஷன் என்ன சார் செய்ய முடியும்? காலை அண்ணன் பிரசங்கம் பண்ணுங்க, அவர் கெஞ்சில, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்துல வந்து என்னோட சுமையை ஏத்துக்குங்க, என் நுகத்தை ஏற்றுக்குங்கன்னு கெஞ்ச, அப்படி ரிக்வெஸ்டா கேட்கிற ஆளுகிட்டயே நீங்க கராரான ஆளா இருக்கிறீங்கன்னாக்க, இவர் கராரான ஒரு விஷயத்த சொல்றாரு. இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு சொல்லி நீ சொன்னபடியே நடக்கும், இதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தா நீ சொன்னபடியே ஆகும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. உங்களெல்லாம் பார்த்தா சொல்ற மாதிரி இருக்குது. சொல்லுங்க சார், வாயை திறந்து சொல்லுங்க, பேசுங்க. நீங்க பேசுனா கர்த்தர் செய்வார். ஹலோ, இருக்கீங்களா? நீங்க பேசுனீங்கன்னா கர்த்தர் செய்வார். அதான் காலையில செய்தியில சொன்னேன், உங்க வாய் அமைதியா இருந்தா உங்க மனசு அமைதியா. ஆமா, நீங்க உங்க வாய் துதிச்சுக்கிட்டு இருந்தா உங்க மனசு துடிக்காது. நீங்க துதிச்சீங்கன்னாக்கா மனசு துடிக்காது. நீங்க துதிக்காம இருந்தீங்கன்னாக்கா மனசு துடிச்சுக்கிட்டே இருக்கும். உங்க வாய் அமைதியா இருந்தா உங்க மனசு பல காரியங்களை யோசிச்சு பயந்துகிட்டே இருக்கும். ஆனா உங்க வாயில கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா மனசு சைலண்டா அமைதியா இருக்கும். ஏன்? ஒன்னு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு? வாய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் செய்வார், கர்த்தர் தருவார், கர்த்தர் செய்வார், கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை வாழ்க்கையில் நிறைவேறும் சொல்லும் பொழுது மனசு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம எப்ப நிறுத்துவோம், நம்ம கவலையை போடலான்ட்டு. அதுக்கு இடமே கொடுக்காத அளவுக்கு நீங்க பேசிக்கிட்டே இருக்கிறீங்க பாத்தீங்களா? கொஞ்ச நாள்ல மனசு என்ன ஆயிரும்னாக்க, சில பேரோட இருதயம் பாத்தீங்கன்னா மனசாட்சி கல்லான மனசாட்சியா மாறும் பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் கொலை செய்யற போது ஒருத்தனுக்கு தூக்கமே வராது. ஆனா அடுத்தடுத்து கொலை செஞ்சுட்டான்னு வச்சுங்களேன், கொலை செஞ்சுட்டு இல்ல கொலை செய்ய போறதுக்கு முன்னாடியே பிரியாணி, வாட்டர் பாட்டில் எல்லாம் வாங்கிட்டு போவான். என்னடா பாருங்க பாங்க, சம்பவம் பண்ணிட்டு சாப்பிட்டு தூக்க போறேன். சம்பவம் பண்ணிட்டு சாப்பிட்டு தூக்க போறியா? ஆமா, ஏன்? மனசாட்சி செத்து போச்சு. அதே போல நீங்க வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்க மனசு என்ன ஆகும் அப்படின்னாக்க, தேவனுடைய வார்த்தைக்குள்ள அது அப்படியே அமைதியா மாறிடும். வேற எந்த காரியங்களும் உங்க மனசு சிந்திக்கவே சிந்திக்காது. அல்லேலூயா.
பயத்தை குறித்து சிந்திக்காது, அவிசுவாசத்தை குறித்து சிந்திக்காது, வியாதியை குறித்து சிந்திக்காது. உங்க மனசு என்ன பண்ணுனாக்க உங்க வாய் சொல்ற வார்த்தையை கவனிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகளாக இருக்கிற பட்சத்துல உங்கள் மனசு அதுக்கு கீழ்ப்படிஞ்சுதான் ஆகும். அதனாலதான் வாயை திறந்து சொல்லுங்கன்றோம், பேசுகின்றோம். பிள்ளைங்கள்ட்ட பேசுங்க, வீட்டுக்கார்ட்ட பேசுங்க, கிடைக்கிறவங்க எல்லாம் பேசிக்கிட்டே இருங்க, கடவுளுடைய வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருங்க. படுறவெல்லாம் செதறி ஓடணும். ஐயோ, இவங்களை பார்த்தாலே கடவுளுடைய வார்த்தையை பேசிக்கிட்டே இருக்கிறாங்களே, நல்லது. தேவையில்லாத காரியத்தை மணிக்கணக்கில் பேசி 2 பேரும் கெட்டு போறதுக்கு ஒருத்தர் சரியான காரியத்தை பேசி ஒருத்தர் தலைதறிக்க ஓடினாலும் தப்பு கிடையாது. நான் சொல்றேன், இந்த மாலை வேளையில உங்களால முடியுன்றனால தேவன் ஒரு காரியத்தை உங்களை கொண்டு செய்யும்படியா சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? சங்கீதம் 1:2 எடுத்து வாசிங்க. 10 நிமிஷத்துல சின்ன காரியத்தை சொல்லி முடிக்க போகிறேன். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேத தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான். பாக்கியவான்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஆங்கிலத்துல blessed அப்படின்ற வார்த்தை போட்டுருக்கு. blessed அப்படின்னா என்னன்னாக்க எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆவி, ஆத்மா, சரீரம், குடும்பம், பொருளாதாரம், கையின் பிரயாசம், வீடு, எல்லாவற்றிலும் ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு லைஃப் வாழ்றான். பாத்தீங்களா? அவன் தான் பாக்கியவான். ஒன்னு மிஸ் ஆயிருந்தா கூட அவன் பாக்கியவான் லிஸ்ட்ல சேர்த்துக் கொள்ளப்பட மாட்டான். எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட்டா இருக்கிறான். பாத்தீங்களா? அவனை தான் வேதம் பாக்கியவான் என்று சொல்லுகிறது. யார் பாக்கியவானா மாற முடியும் அப்படின்னாக்க, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்த. எத்தனை பேர் கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு கோயிலுக்கு வர்றதுக்கு பிரியமா இருக்கு? உங்களுக்கு என்னப்பா? ஆமாவா? சரி. கோயிலுக்கு வர்றதுல ஒரு பிரியம், பைபிளை படிக்கிறதுல ஒரு பிரியம், பைபிளை தியானிக்கிறதுல ஒரு பிரியம். நான் சொல்லட்டுங்களா? தேவன் மேலும் தேவனுடைய வேதத்தின் மேலும் நீங்க பிரியமா இல்லாம இருந்துட்டு உங்களுக்கு பிரியமானது எல்லாம் தேவன் செய்யணும் அப்படின்னாக்க இது போங்கா போங்கு இல்லையா? சொல்லுங்க. ஆமா, பெரிய போங்கு. ஆமா, ஊழல்லையே மிகப்பெரிய ஊழல் எதுனாக்க, கடவுளுடைய வேதத்தை நான் நேசிக்க மாட்டேன், அவருடைய வேதத்தை தியானிக்க மாட்டேன், கோயிலுக்கு வர்றதுனாக்கா நோவும், எல்லாமே காரியங்களை பண்ணிட்டு அந்த கர்த்தர் ஏன் தான் என் வாழ்க்கையில் இப்படி செய்யறாரோ பாப்பாரு. யாராவது நம்ம உண்டாக்குன மனுஷனா இவன்? வேற விதமா பேசுறானே. நான் சொன்னது எதுவுமே செய்ய மாட்டான், பைபிளை வாசிக்க மாட்டான், தியானிக்க மாட்டான், வாயை திறந்து சொல்ல மாட்டான். ஆனா இவனுக்கு மட்டும் எல்லாம் நடந்துடணுமா? எல்லாம் எலியா அவனுடைய சொந்தக்காரங்க நினைப்பு. கேரி தாட்டங்கள் எல்லாருடைய கால் மேல கால் போட்டு படுத்துக்கிட்டு அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டு, காக்கா வந்துச்சா தண்ணி எடுத்து குடிச்சிட்டு திருப்பி கால் மேல கால் போட்டுன்னு அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றது கிடையாது. கொஞ்ச நாள் தான் எலியாக்கு கூட அந்த மாதிரி வாழ்க்கையை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவன் என்னதான் பண்ணி ஆகணும்? கர்த்தருடைய காரியத்தை செஞ்சுதான் ஆகணும். அப்ப நான் சொல்றேன், இன்னைக்கு அவருடைய வேதத்துல பிரியமா இல்லாம, அவருடைய வார்த்தையின் மேல தியானமா இல்லாம, அவருடைய வார்த்தையை வாயை திறந்து சொல்லாம எல்லாமே உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னாக்க உங்களுக்கே கொஞ்சம் போங்கா இல்ல? வீட்டுக்கு போயிட்டு கண்ணாடி முன்னாடி போய் நின்று சொல்லுங்க, உனக்கே கொஞ்சம் போங்கா இல்ல? அவர் சொல்றதை செய்ய மாட்டேன், அவர் சொல்றதை கேட்க மாட்டேன், ஆனா உனக்கு எல்லாம் நடக்கணும், எல்லாம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறியே, உனக்கே ஷேமா இல்ல? என்னது இல்லைங்க, ஷேமா இல்ல உங்களுக்கு? இங்க வந்து எனக்கு கடவுள் என்ன பண்ணுவானாக்க, உங்களுடைய ஷேம ஃபுல்லா தேவன் ஃபேமா மாத்துவாராம். SHAME ஷேம், அவமானம். FAME அப்படின்னாக்கா ஃபேம், அப்படின்னாக்கா புகழ்ச்சி. அப்ப அவமானமா ஷேமா ஃபீல் பண்ணுங்க. கோயில வந்து உட்கார்ந்து கடவுளுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில தேவன் ஃபேம உண்டாக்கக்கூடியவரா? ஆமா, அதான் சொன்னால உபாகமம் 26:19, நான் உண்டு பண்ணின எல்லா சாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும். அந்த புகழ்ச்சி, அந்த கீர்த்தி, அதுதான் எனக்கு ஃபேம். உங்களை தேவன் ஃபேம் ஆக்க விரும்புகிறாரு. ஆனா நீங்க ஷேமா இருக்குன்றது வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்களே. ஒரு ஷேமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறதுக்காக தேவன் உங்களை அழைக்கவில்லை. உங்களுடைய வாழ்க்கையை ஃபேம் ஆக்கணும்னு தேவன் விரும்புகிறார். அதுக்கு நீங்க வேதத்தை நேசிச்சாகணும். ஹலோ, இருக்கீங்களா? ஆமா, பைபிளை நேசிக்கணும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து, அடுத்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்பனாக்க ஆசீர்வதிக்கப்பட்டவன். எத்தனை பேருக்கு நான் சொன்ன விஷயங்கள், ஆவி, ஆத்மா, சரீரம், குடும்பம், பொருளாதாரம், கையின் பிரயாசம், வருமானம், வீடு, பிள்ளைகள், எல்லாவற்றிலும் ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு வாழ்க்கை வாழணும் எத்தனை பேருக்கு ஆசையா இருக்குது? ஹலோ,
ஆமா, அப்படிப்பட்ட வாழ்க்கை நீங்கள் வாழணும் அப்படின்னாக்க நீங்கள் வேதத்தை நேசிக்கணும், நீங்க வேதத்துல தியானமா இருக்கணும். இந்த 2 காரியங்களை மாத்திரம் செய்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாய் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். அப்போ இரவும் பகலும் அவருடைய வேதத்துல என்னவா இருக்கணுங்க? தியானமா இருக்கணும். விஷயம் சொல்றேன், கவனிங்க. நீங்கள் யாராக இருக்கிறீர்களோ அந்த பார்வை உடையவர்களாகத்தான் வாழ்வீர்கள். நீங்கள் யாராக இருக்கிறீர்களோ அந்த பார்வை உடையவர்களாகத்தான் நீங்கள் இருப்பீர்கள். நீங்கள் யாரு அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும். சில பேருக்கு மைக்க கொடுத்த சிஸ்டர் வந்து சொல்லுங்க, நீங்க யாரு? நான் ஒரு ஏழை குடும்பத்துல மைக்க வாங்கிக்கணும். போங்க. மோகன் சி லாசரஸ் ஐயா ஒரு குழந்தைய வந்து மைக்கு கொடுத்து பரிசுத்த ஆவியில ஜெபம் பண்ணணும்னு சொன்னார். அந்த பொண்ணு பாவம் தெரியாத பொண்ணு போல 2 வார்த்தை சொன்னிச்சு, டக்குன்னு மைக்கு வாங்கிட்டு போமா, அடுத்த பொண்ணுக்கு நீ போமா. நான் பார்த்தேன், நான் டப்புன்னு பிடிங்கிட்டு அந்த குழந்தை மனசு எவ்வளவு வேதனை போடும். என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், இந்த பொண்ணு எப்படி யோசிக்கும், அப்படி யோசிச்சு ஒரு நிமிஷத்துல கலக்கமாச்சு. அதே போல சில மைக்கு கொடுத்துட்டு வந்து பேசுங்கன்னு சொன்னாங்க. ஐயா என்ன பாத்தீங்கன்னாக்க என்ன மைக் உங்ககிட்ட கொடுத்த உடனே நீங்க என்ன சொல்லணும் சொல்லுங்க? கடவுள் என் கூட இருக்கிறார். கடவுள் எனக்காய் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். கர்த்தருடைய வாழ்க்கையை மெருகேற்றக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தருடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களும் செய்யக்கூடியவராக இருக்கிறார் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க நீங்க யாரோ அதுதான் பேசுறீங்க. ஹல்லேலூயா, இருக்கீங்களா? ஆமா, நீங்க யாரா இருக்கீங்கன்றதை கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா. 1 நிமிஷம் உங்கள்கிட்ட பேசினா போதும். இந்த உண்மையை கண்டறியவங்களா இருக்காங்க பாத்தீங்களா, அடிச்சுலாம் கேட்க மாட்டானுங்க. அதெல்லாம் பழைய ஸ்டைல். உரின்னு உரிச்சு கடைசியில ஒத்துக்க வச்சுப்பாங்க. இங்க இப்பெல்லாம் அப்படி கிடையாது. உண்மை கண்டறியும் சோதனை. அழகா சேர்ல உட்கார வச்சு 2 நிமிஷம் பேசுவாங்க. பேசி முடிச்சுட்டு வெளியில வந்துட்டு அந்த வீடியோ பிளே பண்ணி பார்த்துட்டு அவன் சொல்லுவான், அவன் பொய் தான் சொல்றான், அவன் சொல்றது பொய்ன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். ஏன்? அவனுடைய கண்ணு சுருகிற காரியங்கள், அவன் யோசிச்சு பேசுனது, அவன் காது ஆடுறது, இதெல்லாம் வச்சு அந்த காரியங்களை கண்டறியக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அதே போல கிறிஸ்தவங்களை கூப்பிட்டு 2 நிமிஷம் பேசினா போது அவங்க யாருன்னு தெரிஞ்சிடும். நீங்கள் யாராக இருக்கிறீர்களோ அவர்களை போலதான் உங்களுடைய பார்வை இருக்கக்கூடியதாக இருக்குது. அப்ப நீங்க யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். நான் யாரு அப்படின்னாக்க நான் ஒரு விசுவாசி. ஹலோ, நீங்க யாருங்க? நீங்கள் விசுவாசிகள். விசுவாசிகள் என்ன தெரியுங்களா? விசுவாசிக்கிறதை மட்டும் பேசுகிறவர்கள் தான் விசுவாசிகள். ஆனா தப்பா சொல்லி கொடுத்துறாங்க. இயேசு விசுவாசிக்கிறியா? நீ விசுவாசி போ. இயேசு விசுவாசிச்சா விசுவாசி, கரெக்ட். அதுக்கப்புறம் இயேசு விசுவாசிக்கிறவங்க விசுவாசி மட்டும் கிடையாது. இயேசுவை விசுவாசித்து விசுவாசிக்கிறத மட்டும் பேசுறவங்க தான் விசுவாசி. ஹலோ, இருக்கீங்களா? முதல்ல நீங்க விசுவாசின்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்க விசுவாசமா பேசுவீங்க. நீங்க விசுவாசின்னா உங்களுக்கு தெரியலையே, உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டாங்க? நீ ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்திருக்கிற, நீ ஒரு சாதாரண வேலை பார்த்துட்டு இருக்க, நீ ஒரு சாதாரண ஆளு. இதையே கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு காது. ஆனா கோயிலுக்கு வந்தீங்கன்னாக்க கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோட கூட இருக்கிறார். எனக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, எனக்கு விரோதமான குறி சொல்லுதலும், எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே. சார் நான் யாரு அப்படின்றத பைபிளை படிச்சாதான் சார் தெரியும். அதனாலதான் பைபிளை படிங்கன்னு சொல்றோம். பைபிளை படிக்கணும்னா நீங்க யாருன்னே தெரியாம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு முடிச்சிருவீங்க. அப்புறம் பரலோகத்துல போய் தலையை சுரிஞ்சிட்டு நிக்கிறது. கடவுளே நான் யாரு, அதான் எழுதி கொடுத்தேன் புக்கு கையில படிச்சியா? அதை நல்லா ஜிப்பு போட்டு வீட்டுல அப்படியே பத்திரமா வச்சுக்கிட்டே இருந்து படிச்சியா ஒரு நாள் எடுத்து இல்லாண்டவர். அதான் எழுதி கொடுத்துருக்கேன் எல்லாத்தையும். அதுலதான் போட்டிருக்கேன் நீ யாருன்னு போட்டிருக்கு. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே. அப்போ உங்களுக்கு விரோதமா 4 பேர் செயல்படுறான் அப்படின்னாக்க அந்த 4 பேர் இரவும் பகலும் பார்த்துட்டே இருக்க கூடாது. இரவும் பகல் இதுல தியானமா இருக்கணும். எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஆமா, தியானத்தை இதுல வைனாக்க தியானத்தை கொண்டு போய் அவன் மேல வைக்கிறது. அவன் என்ன பண்ணுவான்னு தெரியல பிரதர். அவன் சொல்லிட்டு போயிருக்கான். காலை சொன்னேன்ல, நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது அப்படின்னு ஒருத்தவங்களை பார்த்து சொல்றானாக்க கடவுளுக்கு வேலை ரொம்ப சிம்பிள். ஏன்? அவன் அங்கிருந்து தேவன் எடுத்துருவார். நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது, நான் இருக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன், நான் இருக்கிற வரைக்கும் செய்ய முடியுமான்னு பாத்துறேன். கடவுள் ரொம்ப சிம்பிள். லைட்டா நவுத்திட்டாருன்னா முடிஞ்சு போச்சு கதை. எல்லா காரியம் உங்களுக்கு வாழ்க்கையில நடக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ நீங்க யாரு? நீங்க விசுவாசி. 2வது நீங்க யாரு? நீங்கள் தேவர்கள். நீங்க யாருங்க? ஆமா, தேவர்கள்னா யாரு? தேவன்னாக்க வார்த்தையை பேசுகிறவர். தேவர்கள் அப்படின்னாக்க வாக்கு தத்தங்களை
பேசுகிறவர்கள். அப்ப தேவன் எப்படியோ தேவர்களும் அப்படியே. அதனாலதான் இயேசு சொன்னாரு, தேவனுடைய விசுவாசத்தை உடையவர்களாக இருங்கள், தேவனை போல விசுவாசிக்க கூடியவங்களா இருங்கன்னு சொன்னாரு. அப்ப எனக்கு புரியல. இப்ப எனக்கு புரியுது என்னன்னாக்க, நான் தேவர்களா இருக்கிறபடினாலே அந்த தேவனை போல என்னை இயேசு விசுவாசிக்க சொல்லி இருக்கிறார். அப்ப நீங்க யாருன்னு தெரிஞ்சாதான் நீங்க அப்படிப்பட்ட பார்வை உடையவர்களா அவங்க இந்த உலகத்துல உங்களால வாழ. ஒரு பெயிண்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கேன், பெயிண்ட் பண்றாங்கல்ல, அவங்க அப்பா பெயிண்டர் தானப்பா. ஒதினியலுடைய ஃபாதர் பார்த்தீங்கன்னாக்க பெயிண்டிங் கான்ட்ராக்ட் எடுத்து பண்றாரு. அவங்க அப்பா ஒரு பெயிண்டரா இருக்கிறபடினால, பெயிண்டிங் வேலையே பண்ணிக்கிட்டு இருக்கிறபடினால, அவருக்கு பெயிண்ட் கான்ட்ராக்டர் பேர் வந்தபடினால, அவர் எந்த இடத்துக்கு போனாலும் அவருடைய கண்ணு எது மேலதான் இருக்கும் சொல்லுங்க. உட்காந்துருப்பாரு. இந்த இடத்துல இந்த கலர் அடிச்சிருக்க கூடாது, அந்த இடத்துல கொஞ்சம் ஒயிட் மிக்ஸ் பண்ணிருந்தோம்னு வச்சுங்களேன், தூக்கலா இருந்துடும். இந்த வீட்டுல நல்லா பண்ணிருக்காங்க, ஆனா அந்த இடத்துல சரியா பட்டி பார்த்து பண்ணிதான் சூப்பரா இருக்கும். எங்க கூட்டு போங்களேன், பெயிண்ட் பத்தி தான் பேசிக்கிட்டே இருப்பாரு. ஒரு முடி வெட்டுறவன் வச்சுங்களேன், முடி வெட்டி பழக்கமானவனுக்கு பார்பர் ஆனபடினால பைக்ல போகும்போது சிக்னலை பாக்குறானோ இல்லையோ, பைக்ல உட்காந்துருக்கோம் தலையை பார்த்துக்கிட்டே இருப்பான். ஓ இப்படி கட் பண்ணலாமா? அடுத்த நாள் பிள்ளைங்க வருங்க பார்பர் ஷாப்புக்கு, அதே கட்டிங்க கட் பண்றது, சக்க 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 சக்கன்னு கட் பண்றது, கட் பண்ணி அவங்க அனுப்பி விடுறது. அப்ப பார்பர் எப்படிப்பட்டவர் இருப்பாரு? அவருடைய கண் எதுலதான் இருக்கும்? ஆமா, எல்லாரும் தலை மேலேயும் தான் இருக்கும். செயின் பறிக்கிறவங்க ஒருத்தர் இருக்கிறான், அவன் கண் எது மேல இருக்கும்? ஆமா, செயின் மேலதான் இருக்கும். சரி, இன்னொருத்தனை வச்சுங்க, வேற யார் சொல்லலாம்? பில்டர், பில்டிங் கட்டுறாங்கல்ல, அவங்க எப்படி இருப்பாங்க? அவங்கள கூட்டு பண்ண வச்சுங்க ரோட்ல, அப்படியே கண்ணு பாத்தீங்கன்னாக்கா அந்த பில்டிங் மேலேயே தான் இருக்கும். கொஞ்சம் நிறுத்தேன், வந்துடுறேன், என்ன வந்துடும்பா, பில்டிங் கட்டிட்டு உள்ள போயிட்டு ஒரு பார்வை பார்த்துட்டு வந்துடும்பா. ஓ டாடா, இந்த தப்பு பண்ணாங்கப்பா, இந்த இடத்துல லாஃப்ட் வச்சிருக்கணும், இந்த இடத்துல ஒரு சின்ன சன்செட் வச்சிருந்தா சூப்பரா இருக்கும். யார் வீடு? எவனோ ஒருத்தர் வீடு. இவர் உள்ள போய் ஐடியா கொடுத்துட்டு இருப்பாரு, ஏன்னா ஒரு பில்டர், அதனால அப்படி ஆயிட்டாரு அந்த மாதிரியே. சரி, இன்னொருத்தர் எடுத்துங்களேன், கார்பெண்டருக்கு என்ன வேலை? ஸ்டூலு, கதவு இதெல்லாம் பண்றது. ஒருத்தர் கூப்பிடுறாங்க வீட்டுக்கு, வாங்கியான்னு. உள்ள போகும்போது கதவு, என்னப்பா கதவு லைட் ஆடுற மாதிரி இருக்குது, கீழ் பாத்தீங்களா, இல்ல மேல லைட்டா வரப்பா, நீ ஃபர்ஸ்ட் உள்ள வாப்பா, உள்ள வந்து உட்காருப்பா. அப்புறம் மர ஸ்டூல் போட்டுங்களேன், உட்காந்து ஆட்டி பார்ப்பாரு. அப்பா என்ன எப்ப பண்ண சேர் இது, லைட்டை அட்ஜஸ்ட் பண்ணணும்பா, நீங்க ஏதாச்சும் போட்டு ஏறினீங்கன்னு வச்சுங்களேன், ஆனா உட்காருங்க, அதான் நாங்க பாத்துக்கணும், இந்த சேர் நாங்க சும்மா உட்கார்தான் யூஸ் பண்ணுவோம். கார்பெண்டர் மூழ்கி போயிட்டாரு கார்பெண்டர் வேலையில. ஒருத்தர் டிரைவர் வேலை ஓட்டி பார்த்துட்டாரு. நைட்டு 2 மணிக்கு வீட்டுக்கு வர்றாரு, ஒய்ஃப் ஏதோ சாப்பாடு வச்சிருக்காங்க, சாப்பிட்டு படுத்துட்டாரு. படுத்து ஒய்ஃப் பசங்க எல்லாம் பார்த்துருக்காங்க. சின்ன பையன் முடி வச்சிருக்கான், குடுமி மாதிரி போட்டிருக்கான், தூக்கத்துல அப்படியே பிடிச்சிட்டாரு. ஃபர்ஸ்ட் செகண்ட் ரிவர்ஸ்னு போட்டு தள்ளுனா அவன் அப்படியே கலைஞ்சு எந்திரிச்சு உட்காந்துருக்கான். டாடி என்னடா நினைக்கிறாரு, என்ன கீர் லிவர் நினைச்சா, என் தலைய போட்டு சுத்திக்கிட்டு இருக்கிறது அந்த மாதிரி போட்டு கொஞ்சம் தூங்கிட்டாரு. ஒய்ஃப் கீழே படுத்துருக்காங்க, எட்டி ஒரு உத. கனவுல என்னன்னாக்கா முன்னாடி ஒரு பெரிய லாரி வந்திருக்கு, பிரேக்க மிதிக்கிறேன், ஒய்ஃப் நறுக்குன்னு மிதிச்சிருக்கிறார். ஒய்ஃப் பார்த்தாங்க, டே இந்த ஆள் ஓட்டி பார்த்துட்டு வந்தாருன்னா நம்ம யாரும் அவர்கிட்ட படுக்க கூடாது, அவரை தனியா படுக்க வச்சோம், இல்லைனாக்க ஒவ்வொருத்தரும் அடிபட்டு புண்ணா போக வேண்டியதுதான். ஏன், அவர் டிரைவரா இருக்கிறபடினால தூக்கத்துல கூட வண்டி போற மாதிரியும் ஹார்ன் அடிக்கிற மாதிரியும். எங்க சின்னக்கா கல்யாணம் அப்போ ஊருக்கு போயிருந்தேன், பேரா ஊருக்கு பக்கத்துல ஒரு ஊரு, சின்ன ஊரு. எங்க மாமா வந்து அப்ப மளிகை கடையில வேலை பார்த்தாரு. நானும் போயிட்டேன், ஊருக்கு போயிட்டேன், வீட்டுல படுத்துட்டு இருக்கிறேன். நைட்டு 2:30 மணி இருக்கும். இறக்கு முடிச்சு பாக்குறேன், இறக்கு பார்த்து புடின்றாரு. எங்க அக்கா, படுறா, அவரு கடையில டெய்லி போய் லோடு இருக்குவார்ல, இவங்களுக்கு மனப்படம் ஆயிடுச்சு எங்க அக்காக்கு. எனக்கு அதான் புதுசு. நான் போறேன், அக்கா என்னக்கா தூக்கத்துல பேசிட்டு இருக்கிறாடே, அவர் இன்னும் கொஞ்சம் நேரத்துல எந்திரிச்சு கடைக்கு போயிருவாரா, போனாக்கா லோடு வரும், தக்காளி மூட்டை, அரிசி மூட்டை அதெல்லாம் வரும், பஸ்ல இருந்து இறக்குவாங்க, லாரில இருந்து இறக்கி கடைக்குள்ள போய் அடக்குவாங்க, அந்த மைண்ட் செட்ல இருப்பாரா, அதனாலதான் கம்முன்னு விடுறானா. அடுத்த நாள் கலந்துச்சாரு, மாமா என்ன மாப்பிள்ளாரு, என்ன மாமா நைட்ல இறக்குறீங்க புடின்றீங்க, சிரிக்கிறாரு அப்படியே. அடா பாவி, உனக்கும் தெரிஞ்சு போச்சா உண்மை, ஏன் அதுல ஊறி போயிட்டாங்க. ஒரு ஃபேஷன் டிசைனர் எடுத்துக்கங்களேன், ஃபேஷன் டிசைனர் தெரியுமா, ட்ரெஸ் தைக்கிறவங்க, அவங்கள பாத்துருக்கீங்களா? அவங்க வீட்டுல போனீங்கன்னாக்கா கிழிஞ்ச போன டாப்பு, பிஞ்சு போன பேண்ட்,
என்ன அப்படி போட்டுருக்கானாக்கா, அவங்க அதுல டிசைன் அப்படியே ஊறி போயிட்டாங்க. ரோட்ல போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவங்கள பார்த்துட்டே போவாங்க. அவங்க இந்த ட்ரெஸ் போட்டுருக்காங்களா, அந்த ட்ரெஸ் போட்டுருக்காங்களா, இந்த ட்ரெஸ் நம்ம பண்ணலாம், அந்த ட்ரெஸ் நம்ம. என்ன ஆச்சு? நான் யாரா இருக்கிறேன், நான் என்ன யோசிக்கிறேன், அதுதான் என்னுடைய பார்வையா மாறுது. அதை தான் நான் இன்னும் மெருகேற்றக்கூடியவனா இருக்கிறேன். அப்போ நீங்க யாரு? நீங்க யாரு? தேவனுடைய பிள்ளை. நீங்க யாரு? விசுவாசி. நீங்க யாருனாக்கா தேவர்கள். தேவன் உங்களோட கூட இருக்கிறார். இப்ப நீங்க யாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இப்ப நீங்க எப்படி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க அப்படின்னு நான் சொல்லி தரேன். ஒரு முடிவற்றவன் ரோட்ல போனாலும், பைக்ல போனாலும், பஸ்ல போனாலும் அவன் கண்ணு பார்வை எங்கதான் இருக்கும்? மத்தவன் தலை மேலதான். அதே போல நீங்க விசுவாசிகள் என்றால் உங்களுடைய பார்வை எதன் மேலதான் இருக்கணும்? விசுவாசத்தின் மேல மட்டும்தான் இருக்கணும். நீங்க தேவர்கள் என்றால் எப்படி இருக்கணும்? தேவனை போல பேசுகிறவர்களாகத்தான் இருக்கணும். அதுதான் உங்களுடைய அடையாளம். அல்லேலூயா. இருக்கீங்களா? அதுதான் உங்களுடைய அடையாளம். நான் யாரு? தேவனுடைய பிள்ளை. ஏன் நீங்க மன்னிக்கிறீங்க? நான் தேவனுடைய பிள்ளை. தேவனுடைய குணத்தை நான் வெளிப்படுத்தணும். ஏன் கொடுக்குறீங்க? நான் தேவனுடைய பிள்ளை, அதனால கொடுக்கிறேன். எத்தனை பேர் கொடுக்குறீங்க ஆண்டவருக்கு? ஃபைனலா சொல்லிட்டு முடிச்சுட்டேன். எத்தனை பேர் ஆண்டவருக்கு கொடுக்குறீங்க? யார் கடவுளுக்கு கொடுக்குறீங்களோ அவங்க தான் கடவுளை ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வெளிப்படுத்துறீங்க. என்னதுங்க? ஆமா, கடவுளை வெளிப்படுத்தணும் அப்படின்றதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன தெரியுங்களா? நீங்க தேவனுக்கு எப்படி கொடுக்குறீங்கன்றதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஏன்னாக்க தேவன் கொடுக்கக்கூடியவர். தேவன்னா யாருங்க? கொடுக்கக்கூடியவர். அவர் என்ன கொடுத்தாரு? எல்லாவற்றையும் கொடுத்தாரு. அதுக்கு மேல என்ன கொடுத்தாரு? எல்லாவற்றுக்கும் மேலாய் தன்னுடைய குமாரனே நமக்காக கொடுத்தாரு. எங்க கொடுத்தாரு? சிலுவையில சாகும்படி கொடுத்தாரு. சோ தேவன் என்றால் கொடுக்கிறவர் என்ற அர்த்தம். தேவர்கள் என்றால் கொடுக்கிறவர்கள் என்ற அர்த்தம். முதல்ல நீங்க கடவுளுக்கு எப்படி கொடுக்க ஸ்டார்ட் பண்றீங்களோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய முதல் படி. அந்த படியை நீங்க கிராஸ் பண்ணீங்கன்னா தான் அடுத்தடுத்த படியை உங்களால செய்ய, மன்னிக்க முடியும், மத்தவங்களை அன்பு கூற முடியும், மத்தவங்க செய்யற தப்பிதங்களை மனதார உங்களால மறக்க முடியும். சில பேர் சொல்லிட்டு இருக்காங்களே, என்னால மறக்க முடியல சார். கொடுக்கல, அதான் மறக்க முடியல. அது மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாதுங்க. என்னால மன்னிக்கவே முடியாது. அதே தெரிஞ்சு போச்சு. நீங்க கடவுளுடைய குணத்தை வெளிப்படுத்தல. முதல் ஸ்டெப்பே நீங்க பாஸ் பண்ணல. கடவுள் என்ன கொடுக்க சொல்லி இருக்கிறாரு? உன்னுடைய வருமானத்தில் எல்லாம் 10ல் ஒரு பகுதியை தசம பாகமாக தேவனுக்கு கொடு. உற்சாகமாய் தேவனுக்கு காணிக்கையை கொடு. உன்னால என்ன இருக்கோ சிறப்பானதை தேவனுக்கு கொடு. நான் சொல்லித்தரேன் பாருங்களேன். நீங்க என்னைக்கு கடவுளுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பவே நீங்க கடவுளை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்க. கடவுளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாலே அடுத்த குணாதிசயங்கள் உங்களுக்குள்ள வளர ஆரம்பிச்சிடும். சில பேர்த்துக்குள்ள பல வருஷம் ஆயும் இன்னும் வாழ்க்கையில எந்த விதமான மாற்றத்தையும், மனமாற்றமோ, குணமாற்றமோ, பொருளாதார மாற்றமோ, வாழ்க்கையில முன்னேற்றமோ எதுவுமே அடையாம வாழ்க்கை போய்கிட்டே இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னாக்க, ஒரு விதைய இயேசு சொன்னாரு, வழி அருகே விழுந்துச்சா, முள்ளுள்ள இடங்கள்ல விழுந்துச்சா, கற்பாறையில விழுந்துச்சா, நல்ல நிலத்துல. 4 நிலத்துல அந்த விதையை குறிச்சு பேசுறாரு. அப்படி பேசும் பொழுது சில விதைகள் எங்க விழுந்துச்சுனாக்கா கற்பாறையான இடத்துல விழுந்துருச்சு. அந்த விதை முளைக்குமா? சொல்லுங்க. முளைக்கவே முளைக்காது. நல்ல நிலத்துல விழுந்த விதை. சில பேரை பார்க்கிறோம், வாழ்க்கையில டக்கு டக்கு டக்குன்னு மேல வர்றாங்க, உயர்றாங்க, ஆசீர்வதிக்கப்படுறாங்க, நினைக்கிறது நடக்குது, எல்லாம் நடக்குதுன்னு சொல்லும் பொழுது நமக்குள்ள சிம்பத்தியோ, நமக்குள்ள குற்ற உணர்ச்சியோ, இல்ல அவங்க நடக்குது நமக்கு நடக்கலையே அப்படின்ற எண்ணம் வரக்கூடாது. அவங்களுக்கு ஒண்ணு கடவுள் செய்யறாருனாக்கா அதை விட பெஸ்டா எனக்கும் செய்யக்கூடியவராக இருக்கிறாரு. அப்படி அவர் எனக்கு செய்யக்கூடியவராக இருக்கிறாருனாக்கா நான் ஒண்ணு செய்யணும். நான் தேவனுக்கு முதல் காரியம் நான் தேவனுக்கு கொடுக்கிறது. அல்லேலூயா. இருக்கீங்களா? எப்ப நீங்க தேவனுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ நான் சொல்றேன், அந்த தேவன் உங்களை நேசிக்க ஆரம்பிச்சிருவாரு. ஏன்னாக்கா அவருடைய குணாதிசயத்துல பெஸ்ட் குணாதிசயம் கொடுக்கிறது அது உங்களுக்குள்ள வந்துருச்சுல. இதுக்கப்புறம் எல்லா குணத்தையும் தேவன் உங்களை கொண்டு வர ஆரம்பிச்சிருவாரு. ஒண்ணு முதல் கோணல். முதல்ல சரியாயிடுச்சுனாக்கா எல்லாமே. ஷர்ட்ல பட்டன் போடும்போது கடைசி பட்டனை கரெக்டா போட்டீங்கன்னா மிச்ச பட்டன் எல்லாமே கரெக்டா போட்டுலாம். ஃபர்ஸ்ட் கீழே போடுற லாஸ்ட் பட்டனே தப்பா போட்டீங்கன்னாக்கா அடுத்து எல்லா பட்டனுமே தப்பா தான் போட வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அதே போல வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் தேவனுடைய குணாதிசயம் கொடுக்கிறது. அதை தேவ மனிதனாகி நான் என் வாழ்க்கையில ஸ்டார்ட் பண்ணும் பொழுது எனக்குள்ள விசுவாசம் வர ஆரம்பிக்குது. ஹலோ, இருக்கீங்களா? சில பேருக்கு விசுவாசம் இல்லையா, நான் நம்புறேன்யா, சூழ்நிலை ஒரு மாதிரி போகும் பொழுது எனக்குள்ள விசுவாசிக்க முடியலையா. ஏன் விசுவாசிக்க முடியல? முதல்ல கொடுக்கணும்ன்ற எண்ணம் மனசுக்குள்ள கொடுக்கறீங்க பாத்தீங்களா, அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற மிகப்பெரிய பாண்டேஜை நீங்க பிரேக் பண்றீங்க.
நீங்க கடவுளுக்கு எப்ப கொடுக்குறீங்களோ அப்பதான் வெங்கல கதவுகளை உடைக்கிறீங்க, இரும்பு தாழ்பால்கள் முறிக்கப்படும். சும்மா எழுதி வீட்டுல போர்டு மாதிரி போட்டு வச்சிருந்த தினந்தோறும் பார்த்து பார்த்து வெங்கல கதவு உடைங்காண்டவர், இருப்பு தாழ்பால் முறிங்காண்டவர் அவர் பார்ப்பாரு. ஓ, மனசுல இருக்கக்கூடிய அந்த பாண்டேஜ் உடைக்காம இருக்குது, நீ கடவுளுக்கு கொடுக்கணுன்ற முதல் படியில நீ இன்னும் வர சரியில்லாம இருக்கிறிய, உனக்கு வெங்கல கதவுகளை உடைச்சு கொடுத்தாலும் பிரயோஜனம். வெங்கல கதவுல குடிச்சு உடைச்சு கொடுத்தா கொண்டு போய் வீட்டுல வச்சுப்பாங்க. சோத்துரு சோத்துரு சோத்து சோத்துரு வெங்கல கதவுல உடைக்கிறது கொடுக்கிறாரு அவருடைய ஊழியத்திற்கு பயன்படுத்துவதற்காக. அல்லேலூயா, இருக்கீங்களா? அப்போ ஒரு முடிவற்றவன் எப்படி மத்தவங்க தலையை பார்த்துக்கிட்டே இருக்கிறானோ, ஒரு பெயிண்டர் எப்படி பெயிண்டிங் பண்ண பில்டிங்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறானோ, எப்படி ஒரு பில்டர் கட்டின பில்டிங்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறானோ, விசுவாசி விசுவாசத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அவிசுவாசத்தை பார்க்க கூடாது. ஹலோ, அவிசுவாசத்தை பார்த்துட்டீங்கன்னாக்க நீங்க யாருன்றத மறந்துட்டீங்கன்னு அர்த்தம். அதான் இயேசு சொன்னார், பைபிள் எழுதப்பட்டிருக்குது, கண்ணாடியில தன்னுடைய சுய முகத்தை பார்த்துட்டு போன உடனே அவன் என்ன பண்ணிடுவான்? மறந்துடுறான். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடாது. இந்த கண்ணாடியில நான் என்ன பார்க்கிறேன், இந்த கண்ணாடியில நான் எதை பார்க்கிறனோ அதுதான் நான் விசுவாசின்னு வேதம் சொல்லுதா, நான் விசுவாசத்தை மட்டும்தான் பேசணும். நான் தேவர்கள்னு வேதம் சொல்லுதா, நான் தேவனை போலதான் சிந்திக்கணும், தேவனை போலதான் பேசணும், தேவனை போலதான் நான் வாழணும். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும்படிதான் தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு வசந்த வாசிங்க இதோட முடிக்கிறேன். 2 கொரிந்தியர் 4:13. நன்றி ஆண்டவரே. விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி. போதும். விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று. ஆமா, இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க உங்க வாழ்க்கையில. நான் எதை பேசினாலும் விசுவாசத்தை மட்டும்தான் பேசுவேன். ஹலோ, கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களான்னு கேட்கும் போது தான் பைபிளை வேகமா புரட்டுறது. விசுவாசித்தேன் ஆகையால். அப்ப இன்னைக்கு ஒரு லைஃப்ல ஒரு சேஞ்ச கடவுள் உங்களுக்குள்ள கொண்டு வர விரும்புகிறாரு. இனிமேல் வாயை திறந்து பேசினா நான் விசுவாசத்தை மட்டும்தான் பேசுவேன் அப்படின்ற ஒரு முடிவெடுங்க. நான் பேசின விசுவாசத்தை தான் பேசுவேன். இந்த சும்மா காட்டும் பேசினேன், பேசினேன், தெரியாம பேசினேன், இல்லப்பா தெரியாம வந்துச்சுப்பா, அதெல்லாம் கிடையாது. அந்த உப்புக்கு சப்பான ஆட்டமே வேலைக்கு ஆடுனா ஸ்ட்ராங்கா ஆடு. உப்புக்கு சப்பான ஆட்டம் இந்த இடத்துல வந்து ஆடிட்டு இருக்க கூடாது. அப்ப எதை பேசணும்? எல்லாரும் சொல்லுங்க. ஆமா, விசுவாசித்தேன் ஆகையால். ஆமா, அப்ப வாயை திறக்கும் போதெல்லாம் யோசிச்சு பாருங்க, நான் விசுவாசிச்சேன், நான் விசுவாசி. அப்ப நான் பேசுனேன், எதை தான் பேசணும்? எதை தான் பேசணும்? விசுவாசத்தை மட்டும் தான் பேசணும். அடுத்து வாசிங்க. நாங்கள் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். போதும், விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். அதுல ஒரே ஒரு வார்த்தை இருக்குது, விசுவாசத்தின் ஆவின்ற வார்த்தை வருதுங்களா? அந்த வசந்த மறுபடியும் வாசிங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து வாசிங்க அப்படியே. போதும், நாங்களும் விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து. போதும், இந்த கூட்டத்தினுடைய முடிவுல வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் உங்க மத்தியில ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புகிறாரு. விசுவாசத்தின் ஆவியை இந்த இரவு வேளையில உங்கள் ஒவ்வொருவர் மேலும் தேவன் ஊற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. விசுவாசம் நான் நினைக்கிறேன் சார், நான் விசுவாசிக்கிறேன் சார், நான் தப்பா பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நான் அவிசுவாசமா பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நான் பயத்தையும் வியாதியையும் கடனையும் குழப்பத்தையும் சண்டையையும் எரிச்சலையும் பேசக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் சார். ஆனாலும் சூழ்நிலை எங்கிட்ட வந்து நெருக்கும் பொழுது என்னை அறியாம நான் பேசுறேன் சார் அப்படின்னு சொல்லி வாழ்க்கையை செதஞ்சு போன ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்க இடத்துல பேசுறாரு, இன்னைக்கு நான் உன் மேல விசுவாசத்தின் ஆவியை வைக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் தங்களுடைய தலையின் மேல கை வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் இன்றைக்கு என் மேல விசுவாசத்தின் ஆவியை ஊற்றுகிறபடியால் இன்று முதல் நான் விசுவாசத்தை மாத்திரமே பேசுகிறவனாக இருப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆமா, உங்க மேல இன்னைக்கு விசுவாசத்தின் ஆவியை தேவன் ஊற்றி இருக்கிறார். உங்க வாயை திறந்தா விசுவாசத்தை மட்டும்தான் பேசணும். ஏன்னா விசுவாசத்தின் ஆவி உடையவர்களாய் தேவன் உங்களை மாற்றி
இருக்கிறார். அப்ப வீட்டுக்கு போகும் பொழுது ஒரு முடி வெட்டுறவர் எப்படி இருக்கிறாரு சிந்திச்சுட்டே போங்க. ஒரு பெயிண்டர் எப்படி சிந்திக்கிறாரு பாருங்க. ஒரு பில்டர் எப்படி சிந்திக்கிறாரு பாருங்க. ஒரு ஃபேஷன் டிசைனர் எப்படி சிந்திக்கிறாங்கன்னு பாருங்க. ஒரு பிசினஸ் மேன் எப்படி சிந்திக்கிறான்னு பாருங்களேன். எல்லாவற்றிலையும் பணத்தை தான் சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. கவனிச்சிருக்கீங்களா? பிசினஸ் மேன் போய் பாருங்களேன். இதுல போடலாமா, அது அதுல போடலாமா, அதை வாங்கி வித்தா 10 ரூபா வருமா, இதை வாங்கி கை மாத்தினா 5 ரூபா வருமா. அவன் மைண்ட் ஃபுல்லாமே பிசினஸ்ல ஊறி போயிருக்கிறான். அப்ப ஒரு விசுவாசினாக விசுவாசத்துல ஊறி போயிருக்கணும். தேவர்கள் என்றால் தேவனுடைய சுபாவத்துல ஊறி போயிருக்கணும். இந்த மாலை வேளையில கர்த்தர் உங்களிடத்துல பேசுகிறாரு. இன்னைக்கு உன் மேல நான் விசுவாசத்தின் ஆவியை வைத்திருக்கிறபடினாலே நீ கடந்து போய் உன்னுடைய வார்த்தையின்படியே தேவன் உன் வாழ்க்கையில செய்யக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. எலியா சொல்றாரு, என்னுடைய வார்த்தையின்படியே மழையும் பனியும் பெய்யாதிருக்கும் என்று கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவனாகி நான் சொல்லுகிறேன் சொன்னது போல இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போகும்போது சொல்லிக்கிட்டே போங்க, பேசிக்கிட்டே போங்க. நான் விசுவாசத்தின் ஆவியை உடையவனாய் என்னை தேவன் வைத்திருக்கிறபடினாலே நான் விசுவாசத்தை மட்டும் தான் பேசுவேன், நல்லதை மட்டும் தான் பேசுவேன், உயர்வை மட்டும் தான் பேசுவேன், சாத்தியங்களை மட்டும் தான் பேசுவேன், ஆசீர்வாதத்தை மட்டும் தான் பேசுவேன், நன்மையை மட்டும் தான் பேசுவேன். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள வந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்க வாழ்க்கையை நான் சொல்றேன், அநேகர் கண்டு ஆச்சரியப்படக்கூடிய விதத்துல தேவன் உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. இருக்கீங்களா? எத்தனை பேர்த்துல விசுவாசத்தின் ஆவி உள்ள போயிருக்குது? விசுவாசத்தின் ஆவி உள்ள போச்சுனாக்க உங்களை புது மனிதர்களாய் மாற்றக்கூடியதாக இருக்குது. விசுவாசத்தை பேசுங்க. கணவன் பேசும்போது மனைவி டியூன் பண்ணுங்க. மனைவி பேசும்போது கணவன் டியூன் பண்ணுங்க. பெற்றோர் பேசும்போது பிள்ளைங்க டியூன் பண்ணுங்க. அம்மா அந்த மாதிரி பேசாதீங்க, அப்பா அந்த மாதிரி பேசாதீங்க, டாடி இந்த மாதிரி பேசாதீங்க, தம்பி இந்த மாதிரி பேசாத, இப்படி பேசு, இப்படி பேசு. கர்த்தர் நமக்குள்ள இருக்கிறார். நாமெல்லாம் விசுவாசிகள், நாம் தேவனுடைய பிள்ளைகள், நாம் இப்படிதான் பேசணும், இப்படி பேசுறதுதான் தேவன் விரும்புகிறார். நாம் பேசுறபடியே தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்யக்கூடியவராக இருக்கிறாரு. அதனாலதான் அவங்க கோயில உட்கார்ந்து எல்லாரையும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க சொல்லுங்க, கேட்க வைக்கிறோம். ஏன் கேட்க வைக்கிறோம்? ஒருத்தர் மிஸ் ஆனா இன்னொருத்தர் அவங்க என்ன பண்ணணும்? டியூன் பண்ணணும், சரி பண்ணணும், பேசி மாற்றத்தை உங்களுக்குள்ள கொண்டு வரணும். அதுக்காக தேவன் உங்களுடைய கோயில கொண்டு உங்களை உட்கார வச்சுக்கிட்டு இருக்கிறார். அப்ப கடந்து போங்க. இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், என் மேல கர்த்தர் விசுவாசத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறாரு. எனக்கு கொடுத்த தேவன் உங்கள் மேலே விசுவாசத்தின் ஆவியை வைத்திருக்கிறாரு. விசுவாசத்தை மட்டும் பேசுங்க, உங்க வாழ்க்கையில தேவன் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடுவோமா? நன்றி தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த மாலை